எபிசோட் 8 பார்க்க போறோம். கோகு சீச்சி ரோஷியை மீட் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த இடத்துல த காமேஹாமேஹா வேவ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரோஷியோ நான் திரும்ப பாப்பன்னு எதிர்பார்க்கலின் பாரு. கோகு ஃபிளைங் நிம்பஸ் வேற லெவல்பா. சீச்சியை பார்த்துட்டு ரோஷி, ஆமா லாஸ்ட் டைம் வந்தப்ப அந்த புள்ள ரொம்ப ஹைட்டா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பெருசா இருந்துச்சு, இப்ப என்ன இவ குட்டியாയി வந்திருக்கான்னு பாரு. கோகு அவ இல்ல இவ ஆக்ஸ்கிங்கோட பொண்ணுன்பா. ரோஷி ஆக்ஸ்கிங்கா? இரு உங்க அப்பா பேரை கேட்டங்கயோ கேட்ட போல இருக்கே, அவன் என்கிட்ட பயிற்சி எடுத்த பையன் போலன்னு பாரு. சீச்சிக்கு இது மாஸ்டர் ரோஷியன்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். கோகு கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு தலையில இருக்க கோடரியை வீசி எரிஞ்சிருப்பா. ரோஷியா அதை சென்ஸ் பண்ணி தடுத்து போல இருக்கும். பார்த்தா கட்டையெல்லாம் உடச்சிட்டு மண்டையில சொருகி இருக்கும். சீச்சி நீ மாஸ்டர் ரோஷியே கிடையாதுன்பா. அவர் நான் தான் ரோஷின் பாரு. சீச்சி அப்ப அந்த அட்டாக்க தடுத்துருக்கணும்லன்பா. ரோஷி அதை எவனாலையும் தடுக்க முடியாதுன்ட்டு டிரைவிங் லைசன்ஸை காட்டுவாரு. சீச்சி நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், இதை மட்டும் என் அப்பா தெரிஞ்சுக்கிட்டா என் மேல கோவப்படுவாருன்ட்டு அவர் தலையில காலை வச்சு அதை புடுங்கி எடுப்பா. இதுக்கப்புறம் பெருசு பேண்டேஜ் போட்டிருக்கோம். ரோஷி அந்த பாஷோ ஃபேனா? ஆமா, அதை ஒரு தடவை ஸ்விங் பண்ணா காத்து பயங்கரமா இருக்கும். அடுத்தடுத்துன்னு பண்ண விஷயங்கள் ரொம்ப பயங்கரமாயிரும் பாரு. கோகு அதே தான்பா. ரோஷியான அந்த ஃபேன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சு, அதை குழந்தைங்க ஹேண்டில் பண்ண விட முடியாதுன்னு பாரு. சீச்சியானா அது எங்களுக்கு வேணுமே, எங்க கோட்டையை சுத்தி தீ பிடிச்சிருச்சு, நாங்க மேல போனோம்னு அது எங்களுக்கு தேவைன்பா. ரோஷி இதுக்கப்புறம் கோகுவை தனியா கூட்டிட்டு வந்துட்டு, பாஷோ ஃபேனை தரம் தம்பி, ஆனா அதுக்கு முன்னால நீ ஒன்னு செய்ய வேண்டியது வரும். அன்னைக்கு நீ ஒரு மாதிரி பெருசா இருக்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த இல்லன்பா. கோகு புல்மாவான்னு கேட்கவும், ரோஷி அந்த பொண்ணை தான்ட்டு, அந்த பொண்ணை என்கிட்ட நீ விடணும், நான் அவளோட மூன்லைட் டின்னர் போகணும், இல்லைன்னா வேற ஏதாவது செய்யணும்ட்டு. மனுஷன் ஆக்சுவலா சில கிரீப்பியான விஷயம் தான் சொல்லுவாரு. ஆமையே யோ அவன் சின்ன பையன் இப்படியுமா பேசுறதுன்னு இருக்கும். ரோஷி அது சின்னதா டேட் தான், கத்தாமரு சீச்சிக்கு கேட்டுற போதுன்பா. டக்குன்னு நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், இங்க பாரு இந்த பெருசுக்கு வயசு ஒன்னும் பெருசா இல்ல, நான் போறக்குள்ள சில ஆசையை நிறைவேற்றணும் பாரு. ஆமா அதான் எட்டர்னல் லைஃப்கான போர்ஷன் கொஞ்சம் குடிச்சிருக்கீங்கல்ல, உங்க முடிவு எப்படி வரும்பா. ரோஷி அடே துரோகிங்கவும். கோகு புல்மா அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டான்னு நம்புறன்பா. ரோஷி பாத்தியான்ட்டு சீச்சியை செக் பண்ணிட்டு, இங்க பாரு இதை பத்தி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடாத, அவங்க அப்பனுக்கும் தெரிஞ்சிட கூடாதுன்னு சைலண்டா சொல்லுவாரு. கோகு வந்து அவர் பாஷோ ஃபேனை தரதா சொல்லிட்டாருன்பா. சீச்சி தாவி குதிப்பா. இதுக்கப்புறம் பாஷோ ஃபேனை தேடி பார்த்தா அது கிடைக்காது. அதை பத்தி ஆமாட்ட விசாரிச்சா அது அப்படிதான் இருக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவும், ரோஷி அதுவா, அதை வேற நான் தூக்கி போட்டேன்டா, வாட்டன் சூப் விழுந்துச்சுன்ட்டு அடைச்சேன்ட்டு தலை தொங்கி இருக்கும். ஆமா யோ பெருசு யாரியா நீங்கோ. சீச்சி கதறி அழுக ஆரம்பிச்சிருவா. கோகு விடு பாத்துக்கலான்பா. ரோஷி அப்ப நானே வந்து அதை அணைக்கிறேன் பாரு. கோகு முடியுமான்கவும். ரோஷி என்னால முடியாதது எதுவும் இல்லைன்னு பாரு. ரோஷி ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததை பார்த்துட்டு கோகு எதுக்கு இதுன்பா. ரோஷி அக்கேஷனுக்கு ஏத்த போல ட்ரெஸ் மாத்தணும்லன்னு பாரு. கோகு உங்களால ஃபிளைங் நம்பர்ஸ்ல ஏற முடியாதுன்பா. ரோஷி வேற வழி இருக்குன்ட்டு பேபி கேமரான்னு கூப்பிடுவாரு. அது வரவும் ரோஷி ஃபயர் மவுண்டைன் போனோம், வழி தெரியுமான்னு கேட்பாரு. அதுவும் தெரியுங்கோ. ஆமா போற இடத்துல பொறுப்பா இருக்கணும்ங்கோ. ரோஷி புல்மா விஷயத்துல நமக்கான அக்ரிமெண்ட் அப்படியே இருக்கணும் பாரு. கோகு சரின்ட்டு கிளம்பியிருப்பான். சீச்சி இது ஒர்க் அவுட் ஆகுமான்கவும். கோகு அந்த பெருசு தான் சொல்லுச்சுல, அவரால் எல்லாமே முடியுமாமான்பா. ரோஷி சீக்கிரம் போலான் பாரு. இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த வந்து கோகு சொல்லவும், ஆக்ஸ்கிங் பாஷோ ஃபேன் வீணாயிருச்சான் பாரு. கோகு அவரே வந்து அணைக்கிறதா சொன்னாருன்பா. இதை யாம்சா அண்ட் போர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஓலாங் ஏமாந்து வந்திருக்கேன்பா. ஆக்ஸ்கிங் அடுத்து என்னங்கிறப்ப கோகு அவரே வந்துட்டாரு பாருங்கன்பா. ரோஷி ஒரு மாசான என்ட்ரி கொடுத்திருப்பாரு. இதை எல்லாரும் தகச்சு போய் பார்த்துட்டு இருக்கப்ப ஆக்ஸ்கிங் மதிக்கிறதுக்காக பவ் பண்ண போனவன் தள்ளி விட்டுருப்பான். ரோஷி ஏற்கனவே சுத்தி தானே வந்திருப்பாரு, அப்படியே குழம்பி போன போல கிடப்பாரு. ரோஷி இதுக்கப்புறம் வந்த வேலையை பார்க்கலாமான்னு பேசிட்டு இருக்கப்ப கோகு இதை எப்படி முடிச்சு விட போறீங்கன்னு கேட்கறப்ப ரோஷி ஒரே நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம்ட்டு, அடே ஆக்ஸ்கிங் ஏண்டா உன் பொக்கிஷத்தை காப்பாத்த பல மக்களை என்ன கொள்ளுவியா, இது உன் மாஸ்டருக்கு எவ்வளவு கேவலம் தெரியுமான்னு பாரு. ஆக்ஸ்கிங் அழுதுகிட்டே மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் கேவலமா தான் நடந்துகிட்டேன்ட்டு அழுவான். ஓலாங் இந்த ஜெயண்ட்டுக்கெல்லாம் அழுக வருமான்பா. ஆக்ஸ்கிங் அழுதுகிட்டே நான் என் பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன் மாஸ்டர், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்பா. இதை பார்த்தா எல்லாம் குழம்பி போய் நிப்பாங்க. ரோஷி அதை தூக்கி போட்டா வேஸ்ட் ஆகாதா, இங்க பாரு இது என்ன இந்த மவுண்டனை சுத்தி கம்மியா தானே நெருப்பு இருக்கு, இதை உன்னால அணைக்க முடியலையான்னு கேட்பாரு. ரோஷி அக்ரிமெண்ட் விஷயத்துல தான் குறியா இருப்பாரு. இதுக்காக இதை பத்தி பேச கோகுன் புல்மா தனியா வந்திருப்பாங்க. புல்மா என்ன விஷயம், இதுக்காக இப்படி குசு குசுன்னு பேசிக்கிறீங்கன்பா. ரோஷி வந்து அவருக்கான விருப்பத்தை சொல்லவும் புல்மாலா வெறுத்திருப்பா. இதை கேட்ட யாம்சான் பூரா அப்படியே சரிஞ்சிருப்பாங்க. ரோஷி நான் சொன்னதை நீ பண்ணாதான் இந்த நெருப்பு அணைச்சு விடுவன் பாரு. கோகு அவர் சொல்றதுதான் கேளன்பா. புல்மாலா வெறுத்திருப்பா. இருந்தாலும் இந்த ஆளை வேலை வாங்கணும்ட்டு, சரி முதல்ல நெருப்பு அணைச்சு விடுங்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்பா. ரோஷி நீ போய் சொல்லக்கூடாது, நான் நெருப்பு அணைச்சதும் நான் கேட்டதை நீ பண்ணி தருவீன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்பாரு. ரெண்டு பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. புல்மா நீ என்னையா இவ்வளவு காஜி பிடிச்ச பெருசா இருக்கீன்பா. ஒன்ஸ் வந்ததும் சீச்சி அவங்க வந்துட்டாங்கன்பா. ஓலாங்க என்ன பேசி இருப்பாங்கன்பா. ரோஷி அந்த நெருப்பை நான் அணைச்சு விடுறேன் பாரு. ஆக்ஸ்கிங் மாஸ்டர் களத்துல இறங்கிட்டாருன்பா. கோகு இவர் என்ன பண்ண போறாரோ பார்க்க எக்ஸைட்டிங்கா இருக்குன்பா. புல்மா இவர் நிஜமால அதை அணைச்சிருவாரான்ட்டு பாத்துட்டு இருப்பா. இதுக்கப்புறம் ரோஷி அவரோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் கழட்டி போட்டு புல்மா கிட்ட எப்படி கட்டுமஸ்தா இருக்கானான்னு கேட்பாரு. புல்மாவும் வேண்டா வெறுப்புக்கு ஆமா ஆமான்பா. இதுக்கப்புறம் அவரை மேல ஏத்தி விடுறக்கே கோகு தான் வந்து தூக்கி விடுறதா இருக்கும். புல்மா இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு நிஜமால இந்த பெருசால இதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்பா. ஆக்ஸ்கிங் அவரை குறைச்சு மதிப்பிடாத, அவர் மாஸ்டர் ரோஷின்பா. பெருசு ஃபர்ஸ்ட் மேல போனது தள்ளாடும், மனுஷன் என்ன இப்ப அதை முடிச்சு விடலாமான்ட்டு ஒரு மாதிரி மசில்ஸை பிளெக்ஸ் பண்ற மாதிரி கையை முறுக்கவும் அவர் அவரோட மசில் பவர்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வருவாரு. இதை பாக்குற எல்லாரும் வாயை பொழந்திருப்பாங்க. ஒன்ஸ் அவர் கையை நீட்டவும் கையெல்லாம் க்ளோ ஆகும். ஆக்ஸ்கிங் இதோ இதான் மாஸ்டரோட காமே ஹாமே ஹான்பா. ஒவ்வொரு யாம்சா கிட்ட அடுத்து என்ன ஆக போதுன்னு பதறிட்டு முதல்ல நம்ம எங்காவது போயிடலாமான்பா. யாம்சா மாஸ்டர் ரோஷியோட இந்த ஸ்பெஷல் டெக்னிக்கை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாஸ்டர் ரோஷி சுத்தி இருக்க மறைஞ்சிருக்க எனர்ஜியை பூரா அப்சர்வ் பண்ணி அதை ஒரே டைம்ல வெளியிடுவாராம். அதை நான் என் கண்ணால இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்பா. ஒன்ஸ் ரோஷி காமே ஹாமே ஹா பண்ணும் போதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர பிரைட் லைட் அடிக்க ஆரம்பிக்கும். எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. ஒன்ஸ் அவர் அந்த பவரை மலையில வச்சு அடிக்கவும் அந்த இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்ன வந்த வேலை முடிஞ்சுதான்ட்டு ஆளு திரும்பி குறவும் ஆக்ஸ்கிங்
மாஸ்டர் நீங்க சொன்னபடி நெருப்பு அணைச்சிட்டீங்க, ஆனா அங்கேன்பா பார்த்தா மலையும் அந்த கோட்டையும் ரெண்டுமே அழிஞ்சிருக்கும். எல்லாத பார்த்து திகைப்புல இருக்கப்ப ரோஷி கொஞ்சம் ஓவரா போயிட்டோம் போலான்ட்டு சிரிப்பாரு. இதுக்கப்புறம் பூல்மா அண்ட் ஊலாங் இங்க வருவாங்க. இந்த இடத்துல வச்சு எப்படி டிராகன் பால தேடுறதுன்னு ஊலாங். பூல்மா இந்த வேலையை என்னோட ரேடார் பார்த்துக்கொண்டு அது எவ்வளவு கிட்ட இருக்குன்னு ஜூம் பண்ணி பாப்பா அண்ட் ஆல்சோ லொகேஷனையும் கண்டுபிடிச்சிருப்பா. ஆக்ஸ் கிங் ரோஷி கிட்ட நெருப்பு அணைச்சு விட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நாங்க இங்க வாழ்றது ஈஸியா இருக்கும் பாரு. ரோஷி உங்க கோட்டையை அழிச்சதுக்கு மன்னிச்சிருங்கன்னு பாரு. சேச்சியா அதுக்கு மன்னிப்பு, அதை நாங்க எப்படி வேணா ரீபில்ட் பண்ணிப்போம் பா. யாம்சா அப்படின்னா இவருதான் அந்த மாஸ்டர் ரோஷியான்ட்டு ஒரு மாய் பாப்பான். கோக்கு வந்துட்டு ரோஷி கிட்ட நீங்க அப்ளை ஒரு டெக்னிக் பண்ணீங்கல்ல, அதை எனக்கும் சொல்லி தர முடியுமான்னு கேட்பான். ரோஷி சொல்லி தரேன், ஆனா இதை நீ கத்துக்க 50 வருஷத்துக்கு மேல ஆகும் பாரு. கோக்கு 50 வருஷம் மட்டும் கையை பார்த்துட்டு முழிப்பான். புல்மாண்ட் ஊலாங் இன்னும் 30 மீட்டர் தான் இருக்குன்ட்டு போவாங்க. ஆக்ஸ் கிங் அங்க ரோஷி கிட்ட பேசாம நீங்க எங்க கூடயே சேர்ந்து வாழ்றீங்களான்னு கேட்பாரு. ரோஷினா தனியா வாழ்றதா தான் விரும்புவான் பாரு. கோக்கு அவனாவே காமைஹாமைஹாவா ட்ரை பண்ணி பாப்பான். கார்ல யூஸ் பண்றப்ப அது அந்த பெருசோட பவர் அளவுக்கு இம்பாக்ட் இல்லையேன்னு சொல்லி நினைப்பான். ஆனா இதை பார்த்த ரோஷி அண்ட் ஆக்ஸ் கிங் ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. சன் கோஹானோட பேரன்னா சும்மாவான் பாரு. ரோஷியே இப்பதான் அதை தெரிஞ்சுப்பாரு, இவன் சன் கோஹானோட பேரனான்னு. ஆக்ஸ் கிங் இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல நினைச்சேன் பாரு. ரோஷி தெரியாது. ஓ சன் கோஹான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னா ஒரு சின்ன பையனை பத்தி, அது இந்த பையன் தானான்ட்டு சிரிப்பாரு. கோஹான் தான் இந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்ட்டு கோகு கிட்ட வந்துட்டு கோஹான் என்ன பண்றான்னு கேட்பாரு. கோகு அவரு செத்துட்டாருன்பா. ரோஷிக்கு இதை கேட்டு ரொம்ப கஷ்டமா போயிரும். டக்குன்னு கோகு கிட்ட பேசாம நீ என் கூட வந்துரு, நான் என் இடத்துல வச்சு உனக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு பாரு. கோகு என் தாத்தாக்கு சொல்லி கொடுத்து அவர்கிட்டே கத்துக்கிறதா. சரி டிராகன் பால்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வரன்பா. யாம்சா அசால்ட்டால அவர் ஒரு ஸ்டூடெண்ட் ஏத்துக்க மாட்டாரு. பார்க்க போனா அந்த பையன் விஷயத்துல ஏதோ பாத்துருப்பாரு போலன்னு நினைப்பான். ஒவ்வொரு பேசாம டிராகன் பால்ஸை மறந்துட்டு போயிடலாமான்னு யாம்சா அந்த பையனை தோக்கடிக்காதன்னா அசால்ட் தான், அதான் அவன் வாழை ஸ்குவீஸ் பண்ணா போதுமேன்பா. ஒரு வால் சிக்காம போச்சுனான்னு கேட்கும். யாம்சா அதை நான் பாத்துக்கிறேன், என்னோட உல்ஃப் ஃபேங் ஃபிஸ்ட் போதும்பா. ஊலாங்ல டிராகன் பாலை தேடி தேடி களைச்சு போய் நிப்பான். போல்மா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்ட்டு கல் எடுக்கிறப்ப அதுக்கடியில பார்த்தா ஒரு டிராகன் பால் கிடைச்சிருக்கும். நான் டிராகன் பாலை கண்டுபிடிச்சிட்டேன்பா. ஊலாங் கேட்டு சந்தோஷப்படுவான். போல்மா இதுக்கப்புறம் ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட சிரிப்பா. கோக்கு சிரிப்பு சத்தத்தை கேட்டதுமே அவ டிராகன் பாலை கண்டுபிடிச்சிட்டா போலன்பா. போல்மா திரும்ப வந்து பாக்குறப்ப கார் டேமேஜா இருக்குல்ல, ஆமா இதை யார் பண்ணதுன்னு கேப்பா. கோகு நான் தான் கவம். போல்மா இப்ப என்ன பண்றதுன்பா. ஆக்ஸ் கிங் கார் தானே வேணும், இருங்க நான் என்னோடது குடுக்கறேன் பாரு. இந்த கார் கொஞ்சம் பெருசா இருக்கும். போல்மா அதுல ஏறி வந்துட்டு ஹாப்பியாவா அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவோம். கோகு எனக்கு இது பிடிச்சிருக்குன்ட்டு தேங்க்ஸ்ட்டு உள்ள போவான். இதுக்கப்புறம் அடுத்த டிராகன் பால் எங்க இருக்குன்னு ரேடார்ல செக் பண்ணிட்டு பசங்களா வாங்க போலான்பா. இதுக்கப்புறம் டிராகன் பால் எல்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு பாப்பாங்க. ரோஷி கடுப்பாகி கிட்ட வந்துட்டு போல்மா மண்டையிலே கட்டையை வச்சு தட்டிட்டு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்ன மறந்துட்டியான்னு கேட்பாரு. போல்மா ஒரு மாதிரி எம்பாரசிங்கா சிரிச்சுட்டு அந்த சத்தியம் தானே இருங்க பண்ணி தரேன்ட்டு ஊலாங்க தனியா கூட்டிட்டு போவா. பார்த்தா போல்மா கொடுத்த வாக்குக்கு ஊலாங்க அவ உருவத்துல போக சொல்லுவா. ஊலாங் ரொம்ப கடுப்பா இருப்பான். போல்மா போறையா இல்ல அந்த பி வேர்ட் யூஸ் பண்ணவான்பா. ஊலாங் இன்னொரு ஆம்பளை என்ன தொடறத நினைச்சாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குன்பா. போல்மா போறையா சொல்லவான்பா. ஊலாங் வேற வழி என்னன்னு கிளம்பி இருப்பான். ரோஷி லேட் பண்ணாம சீக்கிரம் வான்பாரு. ஊலாங் ஒரு மாதிரி சப்பியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். போல்மா அதை பார்த்தா என்ன பலவா இருக்குன்பா. ஊலாங் இருந்துட்டு கரெக்டா போல்மா ஷேப்கே மாறி இருப்பான். ஏன்னா இது போதுமான்னு கேட்டதும் போல்மா கொஞ்சம் நல்ல ஆக்ட்ரஸ் போல நடந்துக்கன்பா. ஊலாங் கூப்பிடவும் ரோஷி காஜி பிடிச்சு வந்திருப்பாரு. அவர் செஸ்ட தொட்டுக்கிறதா மட்டும் தான் இருக்கும். ஆனா ஊலாங் அதை விட கிரீப்பியா ஐடியா கொடுப்பான். உங்க மூஞ்சியே வச்சு தேய்ச்சிக்கங்கன்னு. போல்மா அவன் முடிச்சுட்டு வரவும் அந்த பெருசை விட நீ தாண்டா காஜியா இருக்கேன்ட்டு மண்டையில தட்டுவா. சீச்சி அந்த பக்கம் கோகு கிட்ட நீ வளர்ந்ததும் வந்து என்ன மனப்பெண்ணா ஏத்துக்கிறியான்னு கேப்பா. கோகு அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ என்ன பத்திலாம் யோசிப்பியான்னு கேட்பான். சீச்சி வெக்கப்பட்டிருப்பா. ஆக்சுவலா கோகுக்கு அவ என்ன கேட்கறான்னு கூட தெரியாம தான் அதுக்குள்ள ஒத்துக்கிட்டு வந்திருப்பான். யாம்சா கடைசி டிராகன் பால் அடைய நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போனா போதும்பான். அவங்க யூஸ் பண்ற கார் போலவே இன்னொன்னு கேப்சூல்ல இருந்து எடுத்துட்டு கிளம்பிருப்பாங்க. போல்மா இன்னொரு ஒரு டிராகன் பால் தான்பா. கோகு நான் அதுக்காக காத்திருக்கேன்பா. யாம்சா ஃபாலோ பண்றத காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. எபிசோட் 9 பார்க்க போறோம். நம்ம அழகா அடுத்த டவுன் போறக்குள்ளே பெட்ரோல் தீர்ந்திருக்கும். ஊலாங்க எல்லாம் ஒன்னாலதான்பா. போல்மா ஏன் மேல என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றேன்ட்டு மண்டையிலே கொட்டுவா. திடீர்னு பார்த்தா வண்டி ஆட ஆரம்பிக்கும். போல்மா டே என்னடா பண்றீன்பா. போல்மா டிரைவர் அடிச்சா அப்படிதான்மான்பா. யாம்சாவும் போறோம் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே தான் இருப்பாங்க. போல்மாவோட வாய்ஸை கேட்டு ஒரு கட்டத்துல யாம்சாவ வாய்ஸ் அழகா இருக்கலன்பா. போர் ஒரு மாய் பாக்கும். யாம்சா அழகு அழகுன்னு நான் வந்து கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன்ட்டு வளருவான். போர் தனியே குடிங்கும். இந்த இடத்துல பாஸ் ராபிட்ஸ் மேஜிக் டச்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நம்ம அழகு எப்படியோ ஒரு டவுனுக்கு ரீச் ஆயிருப்பாங்க. கோகுனி சொன்ன போலவே டவுன் இருக்குன்பா. போல்மாவும் நான் சொன்னேன்லன்பா. பட் ஒரு மக்கள் அவங்கள பார்த்து பயந்து ஓடுவாங்க. கோகு என்னடா இதுன்ட்டு பாப்பான். ஊலாங் வினோதமா இருந்தா அப்படிதான்பா. புல்மா ஊலாங் நீ சொல்றதான்பா. கேஸ் ஸ்டேஷன் போனா அங்க இருக்கிறவரும் பயப்படுவாரு. கோகு புல்மா உன்னை பார்த்து தான் பயப்பாங்க போலன்பா. புல்மா அழகா இருக்கனால தள்ளி போறாங்க போலன்பா. இந்த இடத்துல இவ்வளவு பாக்குற வயசானவங்களும் ஓடி போவாங்க. புல்மா மனசுக்குள்ள கோகு சொன்ன போல என்ன பார்த்து தான் பயந்து ஓடுறாங்கன்ட்டு டயல் கேப்சூல்ஸ்க்கான ஷாப்பை பார்த்திருப்பா. உள்ள போவா. அந்த பக்கம் காருக்கு கேஸை ஃபில் பண்ணி விட்டவரு ஃபுல் டேங்க் போட்டிருக்காங்கன்பா. ஊலாங் இருங்க போய் பணத்தை எடுத்துட்டு வந்தாருங்க போது அந்த ஆளா ஐயோ வேணாங்கன்பா. ஊலாங்கும் கோகுவும் சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் புல்மாவை காட்டுவாங்க. கேப்சூல் ஷாப்குள்ள ஏகப்பட்ட கேப்சூல்ஸ் இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களேன்ட்டு இந்த 5 கொடுங்கன்பா. அந்த அளவு வேக வேகமா எடுத்து போட்டு இந்தாங்க எடுத்துக்கங்கன்பா. புல்மா எவ்வளவு ஆச்சுன்ட்டு பணத்தை எடுத்தா அவரு காசெல்லாம் வேணான்றுவாரு. புல்மா வெளியே வரப்ப அங்க இருக்க மக்களும் அவளை பார்த்துட்டு பயப்படுவாங்க. புல்மா இந்த கேப்சூல்ஸ்க்கு ஏகப்பட்ட காசா இருக்கும். ஆனா அழகா இருக்க ஒரே காரணத்தினால எனக்கு ஃப்ரீயா கொடுத்து தாட்டி விட்டுருக்காங்க. இந்த ஒரு உண்மையாலும் பரவாயில்லன்னு நினைப்பா. யாம்சா அவங்கள ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இவனுக்கு என்ன கேஸ் ஃபில் பண்ணவே இவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கன்பா. புல்மா தலையில அந்த ராபிட் மாதிரியான துணி கட்டப்பட்டிருக்கும் இல்லையா, அதே போல துணி கட்டப்பட்ட 2 பேர் இங்க கன்ஸோட வருவாங்க. அவங்கள பார்த்து ஊர் மக்கள் பயந்து ஓடுவாங்க. புல்மா காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிருப்பா. எனக்கு பிடிச்ச மாதிரி
இல்லைனாலும் இதுதான் ஓகேவா இருக்கும்பா. டக்குன்னு தலையில மாட்டிருக்க அந்த கிளிப் எடுத்து அந்த ஆள் தலையில வைக்கவும் பயந்து நடுங்கிட்டு இருந்தவன் நீ ரேபிட் கேங் இல்லையான்னு கேட்பான். புல்மா ரேபிட் கேங்க யார பத்தி சொல்றீங்கன்னு அந்த ஆள் இப்படியுமே ஏமாத்துறதுன்னு சொல்லி வெளியே முடிக்கி விட்டுருவாரு. புல்மா இப்ப மக்கள் அவளை பார்த்து பயப்படாததை நோட் பண்ணுவா. ஒருவேளை அந்த ரேபிட் மாதிரி காது வச்சிருந்தனாலதான் பிரச்சனையான்னு நினைப்பா. யாம்சா அந்த பொண்ணு வந்துட்டா போவருன்பா. புல்மா வந்ததும் நிறைய பொருள் வாங்கியாச்சு இப்ப போலான்பா. கோகு எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுன்பா. ஓலாங் அடே அவ மேக்கப் பொருள் தான் வாங்கியிருப்பா திங்கிற கேட்டா எப்படி கிடைக்கும்பா. இந்த இடத்துக்கு ரேபிட் கேங்க சேர்ந்த 2 பேர் வந்திருப்பாங்கல்ல. பார்த்தா ஒரு கடையில போயிட்டு ஆப்பிள் வாங்கி ஃப்ரீயா தான் திம்பானுங்க. ஆனா டேஸ்ட் நல்லா இல்லைன்ட்டு காசு திருப்பி கேட்பானுங்க. அந்த ஆளு ஃப்ரீயா தானே சாப்பிட்டீங்கன்னு கேட்டா ஆனா சாப்பிட்டோம்ல அதுக்கான காசு எடுத்து வைன்ட்டு அந்த ஆப்பிள் பாக்ஸ் எல்லாம் உதச்சு தள்ளி விடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஆளுகளும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த டைம்ல ஒரு சின்ன பையன் குறுக்க ஓடுனதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டா தம்பி நாங்க வந்தப்ப குறுக்க வரேன்னு சொல்லி வம்பிழுப்பாங்க. அந்த பையனோட அம்மாவும் இருந்துட்டு அவன் சின்ன பையன் தானே தெரியாம செஞ்சுட்டான் மன்னிச்சுக்கங்கன்னு பார்த்தா 2 பேத்தையுமே ஒரே உதைய உதச்சு இதான் உங்க எக்ஸ்கியூஸ்க்கான பனிஷ்மெண்ட்பா. இந்த இடத்துல வச்சு புல்மாவை பார்த்துட்டு அட்மையர் ஆகி கிட்ட வருவாங்க. 2 பேரும் எங்களோட அவுட்டிங் வான்பாங்க. புல்மா நான் ஏன்டா வரணும்பா அவனு உனக்கு பாடம் சொல்லி தரணும் போலங்கிறப்ப புல்மா பாடம் கத்துக்க வேண்டியதை நீங்க தாண்டான்ட்டு கிளம்பலான்னு பாப்பா. கன் எடுத்து மிரட்டுவானுங்க. கோகு சாப்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு புல்மா இவனுக்கு கெட்டவனுங்க இவனுங்களை முடிச்சு விடுன்பா. அவனும் சரின்பா. ஊலாங்க அடியே அவனுக்கு கன்ஸ் வச்சிருக்கானுங்கன்பா. ரேபிட் கேங்க சேர்ந்த 2 பேரும் எந்த பொடி பையன் உன்னை காப்பாத்த போறான் தம்பி முதல்ல வீட்டுக்கு ஓடுன்பானுங்க. கோகு சாப்பிட்டு முடிக்கிறப்ப எல்லாரும் இங்க அடுத்து என்ன ஆகுமோன்னு பயத்துல இருப்பாங்க. கோகு அசால்ட்டா ஒருத்தனை காலி பண்ணிருப்பான். புல்மா 1 காலி 1 தான் இருக்குன்பா. பார்த்தா அவன் துப்பாக்கி எடுப்பான். கோகு டக்குன்னு அவன் பின்னால ஜம்ப் ஆகி பவர் போலால அடிச்சு காலி பண்ணிருப்பான். எல்லாரும் இதை பார்த்து ஷாக் ஆகுறப்ப கோகு இப்ப அந்த 2 கெட்ட பசங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்பா. புல்மா நல்ல வேலை பார்த்திருக்கேன்பா. ஊலாங் நானும் தான் செஞ்சிருப்பேன்னு நினைப்பான். யாம்சா முட்டா பசங்க இவனுங்களா கோகுக்கு மேட்ச் ஆன்பான். தடியா இருக்கவன் பாஸ் ராபிட்டுக்கு கால் பண்ணிருப்பான். ஒரு மக்கள் இதை பத்தி கேள்விப்பட்டதும் ஐயோ அம்மான்ட்டு அலறிட்டு வீட்டுக்குள்ள ஓடுவாங்க. அதுலயும் குறிப்பா சில பேர் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவன் வந்தானா ஊரே காலின்ட்டு ஓடுவாங்க. ஊலாங்க அடுத்து என்ன போது ஏதாக போகுதுன்னு தெரியல. ஆனா விஷயம் ஏதோ மோசமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க எது கிளம்புறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன்பா. புல்மா எதுக்கு வந்தன்கவும் ஊலாங் கேஸ் ஃபில் பண்ணன்பா. புல்மா தான் ஃபில் பண்ணியாச்சுல கிளம்படான்பா. இதுக்கப்புறம் புல்மா எந்திரிச்சு சுத்தி சுத்தி பார்த்துட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிற போல இல்லைன்பா. ஊலாங் பிரச்சனை ஆகிறக்குள்ள கிளம்பிடலான்பா. புல்மா இந்த லூசு பசங்களாலதான் பயப்பட வேண்டியதா போச்சுன்பா. இதுக்கப்புறம் ரேபிட் கேங்க சேர்ந்த 2 பேரும் எந்திரிச்சிருப்பானுங்க. தடியா இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்துட்டு ஒன்னும் கவலைப்படாத பாச வர சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அவர் அந்த ஸ்பெஷல் திங்க வச்சு முடிச்சு விட்டுருவாரு இவங்க எல்லாத்தையும்பா. ஸ்பெஷலான விஷயமா அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டா அவரு கேரட்டை வச்சு உங்க எல்லாத்தையும் முடிச்சு விடுவாருன்பா. கோகு கேரட்டா அது எனக்கு பிடிக்காதேன்னு நினைப்பான். உலங் முதல் வேலைங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்பா. கோகு அதான் யாரோ வராங்கன்னு சொன்னாங்களே வரவன் என்னதான் பயமுறுத்துறான்னு பாக்கலாம் இருன்பா. போல்மா அதுவும் சரிதான் இரு பாக்கலான்பா. பார்த்தா இங்க முயல் மாதிரியே ஒரு வண்டி வரும். அதுல இருந்து ஒருத்த முயல் மாதிரியே இறங்கி வருவான். உலாங் சர்க்கஸ் ஆடான்பா. வந்தா அவங்க பாஸ் இருந்துட்டு ஆமா அழுதுட்டே யாரோ தொல்லை பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே யார் அதுன்னு கேட்பான். அவனுங்களும் நம்ம ஆளுகளை காட்டுவாங்க. உலாங் வந்து என்ன கிச்சிலிக்கா பண்ண போறேன்பா. யாம்சா எனக்கு இவன் எங்கேயோ பார்த்த போலவே இருக்குன்பா. அந்த பாஸ் ராபிட் இருந்துட்டு போய் கை கொடுக்கறதுக்கு நிப்பான். யாம்சா அவன் தான் தொட்டா தூக்கிடுவானேன்னு நினைப்பான். யாரும் தொட்டாதீங்கிற போல நினைக்கும் போது போல்மா கரெக்டா கையை தட்டி விட்டு ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ண முடியாது போடான்பா. அந்த பாஸ் ராபிட் சிரிச்சுட்டு அதான் தொட்டுட்டி அது போதுன்ட்டு அவளை கேரட்டா மாத்திடுவான். யாம்சா இவன் பவர் இதுதான் இதை கண்டுதான் எல்லாரும் பயப்படுவாங்கன்பா. கோகு கீழே இறங்கினவன் ஒழுக்க மரியாதையை அவளை திருப்பி கொடுத்துடுறான்னு சொல்லிட்டு கடுப்பாவான். அந்த பாஸ் ராபிட் என்ன இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் என்கிட்ட திமிரா பேசுறியா என்ன உனக்கும் கேரட் ஆகணுமாடான்ட்டு சிரிப்பான். உலாங் இதை பார்த்து ரொம்ப பயந்துருப்பான். உலாங் பேசாம நீ உன் கையில வச்சிருக்க அந்த தடியை வச்சு சண்டை போடுன்பா. கோகு நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அவனோட பவர் போல எடுத்து சண்டை போடுவான். பாஸ் கேரட் அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் டாஷ் பண்ணிட்டு டேய் தம்பி நீ மட்டும் அமைதியா இல்லைனா எனக்கு இன்னைக்கு நைட்டு டின்னர் இவதான்ருவான். கோகும் சரி இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருப்பான். உலாங் கிட்ட அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும் போது உலாங் வரட்டா மாமேன்ட்டு கிளம்பியிருப்பான். கோகு ரொம்ப கடுப்பாகி அடை பண்ணி பையலையும் திட்டுவான். அந்த பாஸ் ராபிட் இருந்துட்டு தம்பி அவன் கூட இருந்தது நல்ல நண்பன் தான்ட்டு அவன் உங்களுக்கு கொடுத்ததை 2 மடங்கு திருப்பி கொடுங்கன்னு அவன் ஆளுக கிட்ட சொல்லுவான். அவனுங்களும் எங்களை யாரா அவமானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கோகுவை போட்டு பொழந்து எடுப்பானுங்க. யாம்சா புரிஞ்சுப்பா அந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்ட்டு போர்கிட்ட அந்த கேரட்டை போய் நீ தூக்கி பறவையா மாறி இப்ப மட்டும் இவனுக்கு செத்தானுங்க நமக்கான டிராகன் பால்ஸ் கிடைக்காம போயிரும். அதால இதுல நம்ம தான் களத்துல இறங்கணும்பா. ஒன்ஸ் போவர் பறவையா மாறி அந்த கேரட்டை தூக்குவான். யாம்சா களத்துல இறங்கி அந்த 2 பேத்தையும் அடிச்சு காலி பண்ணிருப்பான். கோகு நல்ல வேலை வந்து ஹெல்ப் பண்ண நீ நல்லவன் தான் போலையன்பா. யாம்சா அடே என்ன பேசிட்டு இருக்க அந்த கேரட்டை தூக்கியாச்சு இப்ப நீ ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி அவனை காலி பண்ணலான்பா. கோகு ஆமான்லன்ட்டு பவர் போல் எடுப்பான். பார்த்தா அந்த ராபிட் போற விடாம துரத்திக்கிட்டே இருப்பான். யாம்சா அவன் கையில மட்டும் கேரட் சிக்கிற கூடாது அப்படியே அந்த கேரட் இங்க கொண்டு வா போறன்பான். பார்த்தா அது பாட்டுக்கு இந்த பக்கம் பார்த்துட்டு வந்த எல்லாம் முன்னால மோதி இருக்கும். அந்த கேரட் விழ வரப்ப பாஸ் ராபிட் அதை ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிச்சாலான்னு பாப்பான். யாம்சாவும் கோகுவுமே ஜம்ப் அடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல யாம்சா கோகு விட்ட அவன் நம்மள தொட்டா கேரட் ஆயிருவான் அதனால பாத்துன்பான். கோகு பவர் போல வச்சு அதை தட்டி விட்டு இந்த பக்கம் அப்படியே கேரட்டை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணிருப்பான். பாத்தியா என் கையில சிக்கிருச்சுன்பான். பாஸ் ராபிட்க்குலாம் என்ன பண்றதுனே தெரியாது. கடைசியா எப்படி இந்த பறவையும் அவங்களுக்கு முக்கியம் தானே அதை வச்சு ஆட்டம் காட்டலாம் நினைப்பான். புவர் அவனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் பாஸ் ராபிட்க்குலாம் பயமாயிரும். புவர் அவனை ஒரே ஒரு தடவை தொடரன்ட்டு கிட்ட போவான். அவன் பயந்துட்டு ஐயோ தொடாதேன்ட்டு பின்னால வருவான். யாம்சா இந்த டைமை பயன்படுத்திக்கணும். கோகுவும் பவர் போல வச்சு மண்டையிலேயே அடிச்சிருப்பான். புல்மாவை ஒழுக்க மரியாதையை நார்மலாக்குன்னு சொல்லவும் அவன் புல்மாவை திரும்ப கொண்டு வந்திருப்பான். புல்மா இங்க என்னடா ஆச்சுங்கிற போல முழிச்சிட்டு இருப்பா. கோகு புல்மா கிட்ட யாம்சா தான் சரியான டைம்க்கு வந்து நமக்கு நல்ல வேலை பார்த்தான். அவன் ஹெல்ப் மட்டும் இல்லைன்னா எல்லாமே சொதப்பி இருக்குன்பான். புல்மா யாம்சாவா அவன் எங்கன்னு சொல்லிட்டு தேடுவா. கோகு அவன் இங்கதான் இருந்தான் டக்குன்னு தான் இப்பதான் ஓடி போனான்.
போனான்பா. யாம்சா அந்த பக்கம் ஒளிஞ்சிருக்கவன் ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருப்பான். அவன் மட்டும் முடிக்கும் போது என்ன பார்த்துட்டு யாம்சான் இது சொல்லியிருந்தா நான் அப்படியே மயங்கி இருப்பேன்டான்பா. புவர் ஏன்டா இப்படி பண்றேன்பா. கோகு இதுக்கப்புறம் அந்த பாஸ் ரேபிட் அப்புறம் அவனோட அந்த 2 அடியாளுக இருப்பானுங்கல்ல, மொத்தம் 3 பேத்தையுமே கயிறால கட்ட ஆரம்பிச்சிருப்பான். அடியாளுக 2 பேரும் பாஸ் எங்களை மட்டும் தொட்டுறாதீங்கன்பானுங்க. ஒரு மக்கள் இந்த விஷயங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கரெக்டா ஊலாங் இந்த பக்கம் வரவும் புல்மா வந்துட்டு பயங்கரமா திட்டுவா. அதை எப்படா தேவையான டைமுக்கு மட்டும் ஓடி போயிடுறேன்னு. ஊலாங் நானாவது தப்பிச்சாதானே ஏதாவது பண்ண முடியும்பா. புல்மா அதுக்குன்னு விட்டுட்டு ஓடுவியான்கவும் நான் தான் திரும்ப வந்துட்டேன்லன்பா. எதுக்கு பணம் இல்ல அதுக்காக தானே திரும்ப வந்தேன்பா புல்மா. ஊலாங் கேரக்டா மாறின நீ எல்லாம் பேசலாமான்ட்டு முழங்குவோம். புல்மா எனக்கு கேட்டுருச்சுடான்ட்டு கழுத்தை பிடிச்சிருப்பா. கோகு இறுதிய பவர் போல வச்சு வேலையை முடிச்சு விட வேண்டியதான்ட்டு அது கிரவுண்ட்ல ஊனிருப்பான். அந்த 3 பேரும் என்னடா பண்ண போறேன்ட்டு பயப்படுவாங்க. கோகு அடிக்கலாம் மாட்டேன் பயப்படாம வாங்கன்ட்டு கை தலை இழுத்துட்டு வந்தவன் பவர் போல் எக்ஸ்டெண்டுன்பா. அந்த தடி பாத்தீங்கன்னா ரொம்ப மேல போய்கிட்டே இருக்கும். இதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா சீரப் பண்ணுவாங்க. ஒரு ஆள் வந்துட்டு தேங்க்யூ சொல்லுவோம். புல்மா நாங்க எவ்வளவு ஆசம்னு பாத்தீங்களான்பா. கோகு கீழே வந்ததும் புல்மா வந்துட்டு அடே என்னடா பண்ண அவங்களின்பா. ஏன்னா மேல செட்டா போயிட்டு அவன் மட்டும் தனியா வரான்ல அதனால. கோகு அதுவா அவங்கள நிலாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். முயல்களுக்கு முயல் மாதிரியே மார்ஷ்மெலோஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி. புல்மா என்னடா சொல்றேன்பா. பார்த்தா அவனுக்கு நிலவுல உட்காந்து மாவு தட்டிட்டு இருப்பானுங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எபிசோட் 10 பார்க்க போறோம். எடுத்ததும் நம்ம ஆளுக வண்டியில போறத காட்டுவாங்க. யாம்சா பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். இன்னும் டிராகன் பால்ஸ்ல ஒண்ணுதானே மிச்சம் இருக்கு. புல்மா நான் நல்ல பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்டதும் வரவன் எப்படி இருப்பானோன்னு நினைச்சிட்டு வைக்கப்படுவா. உலங் நீ என்ன விருப்பத்துக்காக டிராகன் பால் சேர்த்துறேன்னு கேட்பான். அவ ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்குன்னு சொல்லவும் உலங் அதுக்குதான் எங்க வாழ்க்கையோட விளையாடுறியா, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான விருப்பம்பான். புல்மா காண்டா இருப்பா. உலங் பேசிட்டே முன்னால பார்க்காம போவான்ல. கோக்குதா அடே முன்னால பாருன்பா. ஜஸ்ட் மிஸ்ல மோதாம தப்பிச்சிருப்பாங்க. புல்மா நீ எங்களை கொல்ல பார்க்காம ஒழுக்கமா வண்டி ஓட்டுன்பா. இந்த இடத்துல த டிராகன் பால்ஸ் ஸ்டோலன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் யாம்சா அண்ட் புவர் வரத காட்டுவாங்க. இவங்களுக்காக போல இருக்க மெக்கா 7 நோட் பண்ணும். புவர் இப்போதைக்கு எல்லாமே டைமை பொறுத்து தான். அவங்க ஏதாவது டிராகன் பாலை எடுத்ததும் நம்ம மொத்தமா திருடணும்பா. அதெல்லாம் அசால்ட்டா தூக்கிடலாம். இதுக்கப்புறமா நான் பொண்ணுக்கு முன்னால நிக்க முடியாமலாம் நிக்க முடியாது. எனக்கான வரத்தை கேட்டு வாங்கியே ஆகணும்பா. அப்படியே ஷூ வேகமா அது ரொம்ப மோசம்ட்டு ஓடுறத காட்டுவாங்க. பிலாஃப் அந்த பக்கம் மாய்கிட்ட நீ மட்டும் டிராகன் பாலை லொகேட் பண்ற மாதிரியான டிவைஸை கண்டுபிடிச்சு தரலைனா இதோ இங்க இருக்க 2 பேத்துக்கு இறையாயிருவேன்பா. பார்த்தா 2 பயங்கர பசியில இருக்க முதலைகளா இருக்கும். பார்த்தா 1ல இருந்து 10 கவுண்ட் டவுன் பண்றதுக்கு போவான். மாய் தசை திருப்புற போல ஆமா உங்களுக்கு பசிக்குதா ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேப்பா. அவன் அப்படி டிஸ்ட்ராக்டடா இருக்கப்பவே வேலையை செஞ்சு முடிச்சாலான்னு பாப்பா. அவனும் ஃப்ரைட் எக் அது இதுன்னு யோசிச்சுட்டு இரு நான் கவுண்ட் டவுன் எதுல இருந்து விட்டன்ட்டு திரும்ப 1ல இருந்து என்ன ஆரம்பிக்கிறேன்பா. மாய் திரும்ப பிலாஃப கூப்பிட்டு நான் பழைய சூப்பர் மார்க்கெட் போனப்ப ஒரு பொண்ணு நல்லா பெரிய இதயத்தோட வந்தா சாருன்பா. ஆக்சுவலா இதையொன்னு நான் எதை மென்ஷன் பண்றேன் நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை தினசாதான் சொல்லி ஆகணும். பிலாஃப் அப்படியான்ட்டு வெக்கப்பட்டு பின்னால முதல்ல கத்துறத பார்த்துட்டு இரு கவுண்ட் டவுன் மறுபடியும் எதுல இருந்து விட்டன்ட்டு 6ல இருந்து ஆரம்பிக்கலான்பா. மாய் பயந்துருப்பா. ஷூ வரவும் பிலாஃப் சபாஷ் ராஜா நீனாவது சொல்ற வேலையெல்லாம் முடிக்கிறேன்பா. ஷூ நீங்க தூங்குற நேரம்பா. பிலாஃப் கவுந்திருப்பான். மாய் அந்த டிவைஸை ரெடி பண்ணிட்டு சார் இதை லொக்கேட் பண்ணியாச்சு. ஒரு டிராகன் பால் நம்ம கிட்டதான் இருக்கதா காட்டுதுன்ட்டு அந்த லொகேஷன் போறக்கு எத்தனை அடி வைக்கணும் என்ன டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லுவா. பார்த்தா ஷூவும் அதே ஃபாலோ பண்ணிட்டு இதோ இங்க இருக்குன்னு பாக்ஸ்ல இருக்கிறத எடுப்பான். பிலாஃப் அட நாய்களா இது நம்ம கிட்டே இருக்குல்ல நான் இல்லாததை தாண்டா தேட சொன்னேன். அந்த ஒரு குட்டி வாண்டு ஒரு பொண்ணும் டிராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க விஷயம் என்னாச்சுன்னு கத்துவான். மாய் மெக்காசான விட்டு ஃபாலோ பண்ண வச்சுட்டு தான் இருக்கோன்பா. பார்த்தா அந்த காகம் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அழுக வரத டைரக்டா மாயை வந்து ரிப்போர்ட் பண்ணுவா. பிலாஃப் அண்ட் ஷூ கிட்ட உலாங் அந்த பக்கம் பூல்மாவை கன்வின்ஸ் பண்ணலான்னு பாப்பான். இங்க பாரு நீ கேட்கற ஆசை ரொம்ப சொதப்பலா இருக்கு. 3 பேரும் ஏதாவது பங்கு போட்டுக்கிற மாதிரி கேளுன்பா. பூல்மா நீ உன் வேலையை பார்த்துட்டு போறியா இல்லைன்னா உன்னை பாத்ரூம் கூட வைக்கிறாதான்பா. உலாங் சடனா வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நீ உன் விருப்பத்தை மாத்திரமா இருந்தா நான் வண்டி எடுக்கிறேன் இல்லைன்னா முடியாதுன்பா. இவங்க இப்படி காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ற விஷயத்த ஒரு தரப்புல யாம்சா கேங்கும் பார்க்கும் இந்த பக்கம் பிலாஃப் கேங்கும் பார்க்கும். பூல்மா இப்படி சீன் கிரியேட் பண்ணாம சட்டுன்னு வண்டி எடுன்பா. உலாங் என்னத்த மாத்து இல்ல வண்டி நகராதுன்பா. பூல்மா ரைட்ராடேன்ட்டு பி பி பீன்னு கத்துவா. உலாங் இது டர்ட்டியான சண்டைன்ட்டு ஓடுவான். உலாங் போயிட்டு வரும்போது உனக்குலாம் கல்யாணமே ஆகாது பாருன்பா. வண்டி எடுக்கவும் ராக்கெட் வச்சு தாக்கிருப்பாங்க. யாம்சாவே இது யாரா புதுசாங்கிற மாதிரி தான் பாப்பான். உலாங் இது என்னடான்பா. கோகு இதை எதிர்பார்க்கவே இல்லைன்பா. ஒவ்வொரு குழம்பி போய் யாம்சா கிட்ட என்னன்னு கேட்டா யாம்சா இருறா நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன்பா. இந்த பக்கம் ஷூ ரோபோட்டை யூஸ் பண்ணி வந்திருப்பான். வந்தவன் நேரா போய் கார்ல இருக்க டிராகன் பாலை தேடுவான். ஒன்ஸ் பூல்மாவோட சூட் கேஸ்ல கிடைக்கவும் உங்க டிராகன் பால்ஸ்ல என்னதுன்ட்டு தூக்கிட்டு ஓடிடுவான். கோகு இது என்ன இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது யாம்சான் பூல்மால டிராகன் பால் போகுதுன்ட்டு வருத்தப்படுவாங்க. கோகு அது வினோதமா இருக்குன்பா. உலாங் போச்சான்பா. பூல்மா கோகு கிட்ட சீக்கிரம் போய் அதை மீட்டு கொண்டு வாடா. ஃபிளைங் நிம்பர்ஸை கூப்பிட அவனை சேஸ் பண்ணுன்பா. கோகுவும் சரின்ட்டு கூப்பிடவும் ஃபிளைங் நிம்பர்ஸ் வந்ததும் அப்படியே ரன்னிங்ல ஏறி போவான். பூல்மா டிராகன் பால்ஸை மட்டும் விட்டுறாதரா எப்படியாவது கொண்டு வந்துருன்னு கத்துவா. அந்த பக்கம் ஷூவும் மாயும் அந்த ரோபோட்டை அப்படியே ஓபன் பண்ணி விட்டு ஏரோப்ளேன் எடுத்துட்டு டிராகன் பால்ஸோட கிளம்பி இருப்பாங்க. பிலாஃப்க்கு இதை கொண்டு போய் காமிச்சா கண்டிப்பா சந்தோஷப்படுவாருன்ட்டு. கோகு வந்து பாக்குறப்ப வெறும் ரோபோட் மட்டும் தானே இருக்கும். ஆனாலும் கோகுவை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சது தானே. அவனுக்கு இந்த ரோபோட்லாம் தெரியாது. இது ஒரு மான்ஸ்டர் தான் நினைப்பான். அடே மான்ஸ்டர் வாடா இப்ப நான் உன்னை ஒரு கை பாக்குறேன்னு கத்துவான். அது எதுவுமே பண்ணாத பார்த்துட்டு இதுக்கு காது கேட்கலையா இல்ல சத்த மாதிரி எது நடிக்குதான்ட்டு இதுக்கு காது எங்கேன்ட்டு தேடுவான். டோர் ஓப்பன்ல இருக்கிறது மூட வரவும் கோகு இப்ப தாக்க பாக்குறியான்ட்டு பின்னால வந்துட்டு திரும்ப அசையாம நிக்கிறத பார்த்துட்டு இது என்னடான்ட்டு கிட்ட போவான். பவர் போல வச்சு லேசா தட்டினதுக்கே கீழே விழுந்திருக்கும். அது படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு தொட்டதுக்கே செத்துட்டான் போலயே. இது ரொம்ப பலவீனமா இருக்கும் போலன்பா. இதுக்கப்புறம் புல்மா சைட் காமிச்சா அவன் என்னத்துக்கு கோகு வந்திருக்கணுமே என்னாச்சு
ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கும் போது ஊலாங் உனக்கு என்ன இப்போ ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் வேணும் அதானே பேசாம என்ன வச்சுக்கன்பா. புல்மா கனவுலம் கூட நடக்காதுன்பா. ஊலாங் உனக்கு தான் லாஸ்ன்ட்டு உனக்கு டிராகன் பால் மூலமா வரம் கொடுக்குற பாய் ஃப்ரெண்ட் தானே வேணும்பா. புல்மா எதுக்கு இப்படி பேசுறீங்கிறப்ப கோகு அடைன்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பான். புல்மா என்னாச்சு போன வேலை முடிஞ்சுதான்னு கேப்பா. கோகு போய் பாக்குறப்ப அது ஆல்ரெடி செத்து கடந்துச்சுன்பா. புல்மா டிராகன் பால் செக்கடான்ட்டு தேடுவா. கோகு அது கிட்டதான் அது இல்லையன்பா. புல்மா கதற ஆரம்பிச்சிருவா. ஐயோ என்னோட டிராகன் பால் போச்சே, நான் ஆசையா கேட்கலான்னு வச்சிருந்த விருப்பத்தை இப்படி அசால்ட்டா ஆட்டை போட்டு போயிட்டாங்களே, அவனுக்கு கிட்ட இப்ப 7 டிராகன் பாலும் இருக்குமே, என்னத்துக்கு விருப்பத்தை கேட்டிருப்பானுங்களேன்ட்டு கதறுவா. கோகு என்னோட தான் எங்கிட்டே இருக்கேன்பா. புல்மாக்கெல்லாம் சந்தோஷம் தாங்காது. அடே கோகு லூசு பசங்க உன்னை விட்டு போயிட்டாங்களா, நீ உண்மையாமே வேற லெவல்ரா தம்பின்ட்டு கட்டி பிடிப்பா. கோகு இதெல்லாம் ஒரு விஷயமா விடுன்பா. ஊலாங் நீ இப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுவீனா அந்த பையனுக்கு பதிலா எனக்கு சொல்லுன்பா. புல்மா ஊலாங்கோட மூஞ்சி மேலேயே மிதிச்சுட்டு என்னத்துக்கு அவனுக்கு ஒன்னும் ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாது, அந்த திருட்டு பசங்களை டிராகன் பால் ரேடார் மூலமா தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு கிட்ட டக்குன்னு போய் நம்ம டிராகன் பால்ஸை மீட்கலான்பா. ஊலாங் உனக்கு மண்டையில ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம காரை தான் செதற விட்டானுங்களேன்பா. புல்மா லூசு மாதிரி பேசக்கூடாது, நான் தான் ஆல்ரெடி கேப்சூல்ஸ் வாங்கி வச்சேன்லன்ட்டு இப்பதான் டிராகன் பால்ஸை வச்சிருந்தா அதே சூட் கேஸ்ல தான் அந்த கேப்சூல்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கவும் ஐயோ இந்த ஆப்ஷனும் போச்சேன்ட்டு கதற ஆரம்பிச்சிருப்பா. ஊலாங்களா இவன் மண்டையில ஏதாவது இருக்காங்கிற போல பாப்பான். இந்த விஷயத்துல யாம்சாவும் போறோம் அடுத்து என்ன செய்யறங்க போல முடிப்பாங்க. யாம்சா வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா என்ன, வா நம்ம தான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்பா. புவர் ஆனா நீ தான் பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு மாய் ஆயிருவியே, அவளை எப்படி சமாளிப்பியான்பா. யாம்சா வெக்கப்பட்டுட்டு வேற என்னடா வழி, இப்ப அவங்களுக்கு டிராகன் பால்ஸ் முக்கியமோ இல்லையோ நமக்கு அது எந்த அளவுக்கு முக்கியம், அதனால போய் தான் ஆகணும்பா. புல்மா தேம்பி அழுகிறத பார்த்துட்டு கோகு இங்க பாரு கொஞ்சம் அழுகாம இருன்பா. புல்மா நீ என்ன சமாதானப்படுத்ததானே இப்பெல்லாம் பேசுறேன்பா. ஊலாங் நல்ல வேலையோ மரமண்டைக்கு இதுனாவது புரியுதேன்பா. புல்மா உன்னை எவனாவது பேச சொன்னானான்னு கத்துவா. யாம்சா அப்படியே யதார்த்தமா வந்து பாக்குற போல என்ன ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தனியா மாட்டிருப்பீங்க போலயே, ரைட் வேணுமான்னு கேட்கறக்குள்ளே புல்மா வந்து உட்காந்துட்டு பூரை தூக்கி பின்னால போட்டிருப்பா. நீ எங்களை இப்ப கூட்டிட்டு போனீங்கன்னா லைஃப் சேவரா இருப்பீன்பா. யாம்சாக்கெல்லாம் மனசே இருக்காது, இதுல அவ கண்ணடிக்கவும்ல ஒரு மாதிரியா இருப்பான் பையன். எப்படியே 5 பேரும் டிராவல் ஆயிட்டு இருக்கப்ப புல்மா ஒரு நிமிஷம் கண்ண மூடுறியான்பா. அதே போல பின்னால இருக்கவங்களையும் கண்ண மூட சொல்லுவா. யாம்சா இவ எதுக்கு இப்ப கண்ண மூட சொல்றா, ஒரு வேளை கிஸ் பண்ண போறாளோன்ட்டு பய உள்ள அப்படியே மனசளவுலயே மிதப்பான். பார்த்தா புல்மா டிராகன் பால் எங்க இருக்குன்னு ரேடார்ல செக் பண்ணிட்டு இப்ப கண்ண திறக்கலான்பா. யாம்சா என்ன எதுவும் நடக்கலையான்ட்டு புல்மா இவனை கிஸ் பண்ணலையான்ட்டு பாப்பான். புல்மா டே என்னடா எதிர்பார்த்தேன்ட்டு கண்ணத்தை தேப்பா. யாம்சா தள்ளாடுற போல இருப்பான். கோகு இவனுக்கு ஏறா இவ்வளவு வினோதமா இருக்கானுங்கன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் பில் ஆஃப் சைட் காமிச்சா அவனுக்கு மொத்த டிராகன் பால்ஸும் கிடைச்சிருச்சுன்ட்டு சும்மா ஆனந்தத்துல இருப்பான். கையில உலக உரண்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த உலகத்தையே நான் தான் ஆள போறேன், இந்த உலகமே என்னதுதான்ட்டு இருப்பான். மாயும் ஷூவும் ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லும் போதெல்லாம் அட லூசு பசங்களா என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்கீங்கன்ட்டு பயங்கர கடுப்பா இருப்பான். இதுக்கப்புறம் சூட்கேஸ்ல இருக்க பொருள் எல்லாத்தையுமே கீழே போட்டு வேற ஏதாவது இருக்கான்னு பாப்பாங்க. பீலஃப்ல எல்லா பாலையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு 4 ஸ்டார் டிராகன் பாலை மட்டும் காணோம். ஏன்டா எப்படா நீங்க 2 பேரும் உங்களை ஏஜென்ட்னு சொல்லிக்கிறீங்கன்ட்டு கடுப்பாவான். ஷூ திறமையா 6 சேர்த்து வச்சிருக்குமே அது பத்தாதான்பா. இந்த இடத்துல இருக்க டிராகன் பால் ரேடார்ல கோகு வச்சிருக்க அந்த 4 ஸ்டார் டிராகன் பால் லொகேட் ஆகும். பிலாஃப் தான் நீ ரெடி பண்ணிட்டதானன்பா. மாயும் ஆமா சார் பக்கான்பா. பிலாஃப் அப்ப அந்த பசங்க கடைசி டிராகன் பாலோட என்ன தேடிதான் வராங்களா, அப்ப வர விருந்தாளிகளுக்கான சரியான டிராப்பெல்லாம் செட் பண்ணி வைக்க வேண்டியதான்பா. நம்ம அழகு கரெக்டா வந்து கோட்டையை பாக்குறப்ப இதனடா இவ்வளவு பெருசா இருக்குன்பாங்க. யாம்சாலாம் மூச்சு திணறி போன மாதிரி கிடப்பான். புவர் நீ ஓகே தானன்பா. யாம்சா அந்த 7 டிராகன் பாலையும் ஒன்னு சேர்த்து என் விருப்பத்தை கேட்டதுக்கு அப்புறம் இருக்கடான்பா. அந்த பக்கம் மாய் பிலாஃப் கிட்ட எல்லா டிராப்பும் செட் பண்ணியாச்சுன்பா. பிலாஃப் அவனுக்கு எதுக்குள்ள வரன்னு தெரியாம இப்ப மாட்டிட்டு தவிக்க போறாங்க பாருன்ட்டு சிரிப்பான். இதுக்கப்புறம் கேட்டை நீக்கிட்டு உள்ள போலான்னு பாக்குறப்ப ஊலாங் தான் பயப்படுவான். கோகு டோரை நீக்கிறதோ உள்ள பார்த்தா எதுவும் இருக்காது செவர்களை தவிர. ஊலாங் பயமா இருக்குன்ட்டு வந்தவன் டே உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதான்பா. பார்த்தா வவ்வால் கூட்டம் பறக்கும். போல்மா வவ்வால்ட்டு பயந்து போய் யாம்சாவை கட்டி பிடிப்பா. யாம்சா புடிச்சு தள்ளி விட்டுருவான். போல்மா அடே என்னடா பண்றேன்பா. யாம்சா வவ்வால் தான் ஒட்டிக்கிச்சோன்னு பயந்துட்டங்கன்னு சமாளிப்பான். ஊலாங் புலம்பிட்டே வரத பார்த்துட்டு புல்மா பேச்ச குறைச்சிட்டு கொஞ்சம் வேகமா நடன்பா. கோகு இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்ட்டு வேகமா போவான். ஊலாங் வேகமா போகாதேன்பா. இந்த பக்கம் ஒரு ஸ்பைடர் இருக்கும். பார்த்தா அது வழியா தான் பிலாஃப் பார்த்துட்டு நல்லா வகைய வந்து மாட்டிங்கடான்பா. கோகு இந்த பக்கம் நடந்து போறப்ப ஒரு டிராப்ல கால் வச்சிருப்பான். பில்லர்ஸ் மாதிரி செவுத்துல இருந்து சைட்ல மேல கீழேன்னு சொல்லி அப்படியே எல்லாத்தையும் நசுக்கி கொள்ற மாதிரி கண்ணா பின்னான்னு வந்துட்டு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க எல்லாரும் சமாளிப்பாங்க. ஒரு கட்டத்துல புல்மா நல்லா வசமா மாட்டிக்கிட்ட போல இருக்கும். யாம்சா தான் ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திட்டு அவன் சைட்ல வர எல்லாத்தையும் சமாளிக்கலான்னு பாப்பான். கோகு அவனோட பவர் போல யூஸ் பண்ணவும் பில்லர்ல இருந்து பின்னால சாஞ்சு தப்பிச்சவன் மேலேயே கல்லு வந்திருக்கும். இதுக்கப்புறம் கோகு மொத்த கல்லையுமே அடிச்சு நொறுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஓகேவான்னு கேட்பான். யாம்சா எந்திரிச்சவன் ஃபயர் ஆகி போலாமான்பா. புல்மா போய் கட்டி பிடிச்சிட்டு நீ தானே என்ன காப்பாத்துறீன்பா. அவனா அலறி கத்துவான். அந்த சவுண்டு இந்த பில்டிங் முழுக்க கேட்கற போல காட்டுவாங்க. புவர் தான் இழுத்துட்டு போய் சமாதானப்படுத்துவான். யாம்சால நெஞ்ச பிடிச்சிட்டு கிடப்பான். கோகு யாரா இவன்ட்டு பாப்பான். பிலாஃப் யாரா இவனுக்கு எவ்வளவு டஃபா இருக்கானுங்கன்ட்டு இந்த ட்ராப் ஐடியா கொடுத்தவன் எவன் செஞ்சதுன்பான். மாய் நீங்க தான்கவும் அப்படியே சைலண்ட் ஆயிருப்பான். இதுக்கு அடுத்து சுத்தி வர டிராப்ஸ் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணவங்க கொஞ்சம் பொறுமையா தான் போவாங்க. கிரவுண்ட்ல ஏரோ மார்க் இருக்கு, அதை பார்த்துட்டு புல்மா ட்ராப்பா இருக்குமோன்பா. இதுக்கப்புறம் அந்த ஏரோஸையே ஃபாலோ பண்ணி மெதுவா போவாங்க. பார்த்தா அவங்க ஃபாலோ பண்ணி வந்தது ஒரு முட்டு சந்தா இருக்கும். அவங்க வெளியே போறக்கு இல்லாம கற்களாலான கதவே மூடுவோம். புல்மா நல்லா வகையா மாட்டிக்கிட்டோன்பா. மாய் நல்லா சிக்கிட்டானுங்கன்ட்டு பிலாஃப் கிட்ட இவனுக்கு விஷயத்துல என்ன பண்றதா இருக்கீங்கன்னு கேப்பா. அவன் ஃபன் பண்ண வேண்டியதுதான், அதுக்கெல்லாம் முன்னால அவங்க கிட்ட இருக்க 4 ஸ்டார் டிராகன் பால தூக்கலான்ட்டு பயங்கரமா சிரிப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எபிசோட் 11 பார்க்க போறோம். எடுத்ததும் த பெனால்டி ஸ்பின் பால்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாயும் ஷூவும் நம்ம அழுக வந்த வண்டியை செக் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் டிராகன்
டிராகன் பால் எங்கேன்னு. அவங்களுக்கு அது கிடைச்சிருக்காது, எங்கதான் இருக்குமோன்ட்டு முடிப்பா மாய். கோகு கூட ட்ராப் பண்ணப்பட்டவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து நிப்பாங்க. கோகு மட்டும் என்னாச்சு, ட்ராப் தானே, வெளியே தப்பிச்சு போலான்பா. போல்மா அவங்க நம்மள கொல்ல பாக்குறாங்கடான்பா. கோகு பயமா தான் இருக்குன்ட்டு சிரிப்பான். பிலாஃப்னா அந்த உலகத்தால இன்னும் ஒரு படிதான் இருக்குன்ட்டு கிரீப்பியா சிரிச்சிட்டு இருக்கப்ப மாயும் ஷூ இந்த இடத்துக்கு வந்துட்டு டிராகன் பால கார்ல தேடணும், அங்கேயும் இல்லைன்ட்டு இவங்கள யாரோ தான் பதுக்கி வச்சிருக்கணும்பாங்க. மாய் அந்த ஆளோட கவட்டையில தான் இருக்கணும்பா. பிலாஃபும் ஷூவும் ஆண்கள் இல்லையா, அவ சொல்ல வர மீனிங் வேற மாதிரி புரியும். பிலாஃப் இப்படியாப்பட்ட ஜோக்ல அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்பா. அவ நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியுதுன்ட்டு அப்படியே சைலண்ட் ஆயிருப்பா. யாம்சான் கோகு ரெண்டு பேருமே பஞ்சஸ் பண்ணி இந்த செவத்தை உடச்சிட்டு தப்பிச்சு போக முடியுமான்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் வேலைக்கா இருக்காது. பிலாஃப் இவங்களை கான்டாக்ட் பண்ணி இங்க பாருங்க, உங்களால பஞ்சஸ் வச்சுலாம் அந்த செவத்தை உடச்சிட்டு தப்பிக்க முடியாதுன்பா. போல்மா யாரா நீங்கவா, நான் கிரேட் கிங் பிலாஃபுன்பா. அப்ப நீ தான் என்னோட டிராகன் பால் திருடுனதான்னு கேட்டா அவன் ஆமான்ட்டு ஒரு டிராகன் பால் மட்டும் மிஸ் ஆகுது, நீங்க தான் யாரோ வச்சிருக்கணும்பா. கோகு இந்த ஜன்னலை உடச்சிட்டு போனா பிடிச்சிடலாமான்பா. யாம்சா அடே அது டிவிடான்பா. பிலாஃப் 4 ஸ்டார் டிராகன் பால ஒழுக்க மரியாதையா கொடுத்துருங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் வருத்தப்பட வைப்பன்பா. போல்மா அப்படியான்ட்டு நக்கல் பண்ணுவா. பிலாஃப் உனக்குலாம் டர்ட்டியா சொன்னாதான் புரியும் போலன்ட்டு போல்மாவை மட்டும் தனியா தூக்கிருப்பான். கோகு ஏதோ டர்ட்டிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணானேன்பா. யாம்சா அவனோட விரல் கூட அவன் மேல படக்கூடாதுன்பா. உலங்க ஏதாவது நடக்குமா பாக்கலாமான்ட்டு இருப்பான். போல்மா இந்த பக்கம் வந்தவன் எங்க இருந்து இறக்கி விடுறான்பா. எனக்கு ஒழுக்க மரியாதையா டிராகன் பால் இருக்க இடத்த சொல்லிருன்னு பிலாஃப் கேட்டா அவன் நடுவரல காட்டுவா. பிலாஃப் அப்ப உனக்கு தண்டனை அதே பண்ணிட வேண்டியதான்பா. மாயும் ஷூல ஐயோ என்ன பண்ண போறாரோன்ட்டு கண்ணெல்லாம் மூடுவாங்க. யாம்சா அவன் மேல அவன் விரல் பட்டான் கூட உன கொன்று வேண்டான்ட்டு கத்துவான். போல்மாவும் பயந்து போய் கண்ணெல்லாம் மூடி அந்த பக்கம் திரும்பி இருப்பா. பிலாஃப் ஃபிளைங் கிஸ் கொடுத்துட்டு என்ன பயமா இருந்துச்சா, ஒழுக்க மரியாதையா வாயை திறந்து இப்பனாவது பேசுன்பான். மாயும் ஷூவும் ரிலீஃப் ஆயிருப்பாங்க. போல்மா வெறும் கிஸ் தானா, நான் கூட என்னென்னமோன்னு நினைச்சேன், நீ இதை தான் பண்ண போறேன்னா சமாளிச்சுக்கலாமேன்பா. யாம்சா என்னென்னமோ நடக்குமோன்னு பயந்துட்டேன்பா. பிலாஃப் மாயன் ஷூலாம் இந்த பொண்ணு காஜி முத்தி போயிருப்பா போலன்ட்டு போல்மாவை திரும்ப தூக்கி போட்டுரும். உள்ள விழுந்த போல்மா நல்லா கேட்ச் பிடிச்சிங்கடான்பா. ஓலாங்கு காது தொங்கி போயிருக்கோம், அதுக்கு அர்த்தம் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப மாய் ஸ்லீப்பிங் கேஸை கொடுத்து படுக்க வச்சிட்டோம்னா அப்புறம் யார்கிட்ட இருக்கோ தேடி பார்த்து எடுத்துக்கலாம்லன்பா. பிலாஃப் நல்ல ஐடியான்ட்டு செயல்படுத்த சொல்லுவான். எல்லாரும் என்ன கேஸ் இதுன்ட்டு பயப்படுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை சுவாசிக்காம இருக்க பாப்பாங்க. பட் ஒரு கட்டத்துல எல்லாருமே தூங்கி இருப்பாங்க. பிலாஃப் டிராகன் பாலை எடுக்க தேடி வந்தவன் கேஸ் முழுசா கூட போயிருக்காது, மாஸ்க் கூட போடாம அவன் பாட்டுக்கு வந்திருப்பான். அதை சுவாசிச்சு அப்படியே தூக்கம் வர ஆரம்பிக்கவும் அப்படியே படுத்திருப்பான். மாயன் ஷூ மாஸ்க் போட்டு வந்திருப்பாங்க. மாய் மாஸ்க் போடாம வந்துட்டாரு போல இருக்கு, எந்த நீ தூக்கிட்டு போ, டிராகன் பால் எங்கன்னு நான் தேடுறேன்ட்டு ஓலாங் யாம்சாவெல்லாம் செக் பண்ணிட்டு கோகு கிட்ட இருக்க 4 ஸ்டார் டிராகன் பாலை தூக்கி இருப்பா. அப்படியே நைட்டா இருக்கும். பிலாஃப் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பான். கனவுல கூட 7 டிராகன் பாலுமே கையில இருக்க போலதான் கனவு கண்டுட்டு இருப்பான். மாய் கொஞ்சம் எதிர்க்கிறீங்களா சார்னு சொல்லி எழுப்பி விட்டு கூப்பிட்டு நாங்க அந்த 4 ஸ்டார் டிராகன் பாலையும் கண்டுபிடிச்சாச்சு, அந்த வாள் அந்த பையன்கிட்ட தான் இருந்துச்சுன்பா. ஒன்ஸ் ஒன்னா சேர்த்து வச்சிருக்க அந்த 7 டிராகன் பாலையும் காமிக்கும் போதெல்லாம் அதுக்கு அப்படியே பலன்னு ஜொலிக்குங்க. அதோட வெளிச்சம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற போல காட்டுவாங்க. இது பார்க்கும் போதே சூப்பரா இருக்கேன்ட்டு இருப்பான் ஷூலாம். பிலாஃப்லாம் கனவு படைச்சிருச்சுங்கிற போல ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருப்பான். இதுக்கப்புறம் மத்தவங்க தூங்கிட்டு இருக்கதை காட்டுவாங்க. போல்மா தான் ஃபர்ஸ்ட் கூட்டத்திலேயே முடிச்சிருப்பா. முடிச்சவ எடுத்தது அந்த 4 ஸ்டார் டிராகன் பால காணுங்கவும் ஐயோ போச்சேன்ட்டு எடுத்ததும் போய் கோகுவை தான் எழுப்பி விடலான்னு பாப்பா. அவ கத்திர யாம்சா முடிச்சிருந்திருப்பான். எந்திரிச்சதும் அவன் போல்மாவை தான் பாக்குற போல இருக்கும். பார்த்தவன் அலறி அடிச்சு பின்னால போயிருப்பான். அவன் கத்துற சவுண்ட கேட்டு போர் எந்திரிச்சிருப்பான். கோகு எந்திரிச்சவன் எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கேன்பா. போல்மா உன்னோட டிராகன் பாலை தூக்கிட்டாங்கடான்பா. அவன் ஐயோ தாத்தான்பா. போல்மா என்னத்துக்கு அந்த கூட்டையன் டிராகனை கூப்பிட்டு விஷயம் நிறைவேற்றி இருந்தா என்ன பண்றதுன்ட்டு அழுவா. யாம்சா அடைச்சான்ங்கிறப்ப போர் டோர் ஓப்பன்ல இருக்குன்பா. மத்தவங்க இருந்தாலும் இது வேற ஏதாவது ட்ராப்பா இருந்தான்னு யோசிக்கிறப்ப கோகு நம்ம ஏற்கனவே மாட்டி இருக்கப்ப இதுக்கு இன்னொரு ட்ராப்ன்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரே முடிவா சரி நம்ம அந்த டிராகன் பாலை போய் திருட்ராக்னாவது பாக்கலான்ட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் பீலாஃப காட்டுறப்ப அவன் மனசுக்குள்ள இந்த உலகமே நீ எனக்கு சொந்தம்னு நினைப்பான். ஷூ தான் பின்னால டிராகன் பாலை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். கரெக்டா இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் நேருக்கு நேர் சந்திச்சுப்பாங்க. பீலாஃப்குள்ள அல்லு இருக்காது. போல்மா நீ அவனோட விருப்பத்தை நிறைவேற்றிட்டியான்னு கேப்பா. அவன் இல்லைங்கிற போல தலையாட்டுவான். கோகு என் தாத்தாவை ஒழுக்கு மரியாதையா கொடுத்துருங்கடான்பான். 3 பேரும் ஆளை விட்டா போதும்ட்டு ஓடுவாங்க. அவங்கள போய் பிடிக்கலான்கவும் எல்லாரும் சேர்ந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கள சேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா முன்னால 5-6 வழி பிரியும். யாம்சா எந்த பக்கம் போயிருப்பாங்கன்னு தெரியுமான்பா. கோகு எனக்கு என்ன தெரியும்பா. இதுக்கப்புறம் பிலாஃப் வந்தவன் செக்யூரிட்டி கேமரா மூலமா எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு இவனு எப்படி அந்த ட்ராப்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பானுங்கன்பா. மாய் ஷூ கிட்ட நீ டோர சாத்த மறந்துட்டியான்பா. ஷூ நீ தானே கடைசியா வந்தேன்பா. பிலாஃப் காண்டாகி நீங்க 2 பேருமே பைத்தியங்க தான்பா. 2 பேரும் சாரி கேட்பாங்க. பிலாஃப் என்கிட்ட இருக்க பைத்தியக்காரங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனோன்ட்டு இருந்தாலும் இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்ட்டு ஒரு லிவரை திருப்புவான். பார்த்தா மியூசிக் கீபோர்டு வரும். இவனுக்கு பெனால்ட்டியே பின்பால் தான்பா. ஒரு கீயை அழுத்தவும் செவத்தால அடிக்கப்பட்டு அப்படி அந்த கேம்குள்ள போய் மாட்டிப்பாங்க. சுத்தி ஒவ்வொரு இடமா பட்டு ரிபர்ட் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பீலாஃப் அவனோட மியூசிக் கீபோர்டை வாசிக்க ஆரம்பிக்கவும் எங்க ஏகப்பட்ட பால்ஸ் வந்து அவங்கள தாக்க ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தப்பிச்சு ஓடலான்னு தான் பார்ப்பாங்க. கோகு தான் பஞ்ச் வச்சு அதை காலி பண்ணலான்னு பார்ப்பான். ஆனா அதனால நல்லா அடி வாங்கி மண்டையெல்லாம் புடைச்சிருக்கும். யாம்சா நாங்க கிளம்புறோம், நீ
நீயும் வான்பா. கோகு தலையை பிடிச்சிட்டே ஓடுவான். பிலாஃப் கீபோர்டை திரும்ப வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பால் ஸ்டாப் ஆகாம அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டா ஒரு சாய்வு பகுதிக்கு வரப்ப சைட்ல ஒரு இடம் இருக்கும். அந்த பக்கம் போய் எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க. ஓலாங் வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம போட அப்படியே போய் தொலைஞ்சிரு, நீலாம் ஸ்லோ தான் கத்திருப்பான். அது திரும்ப ரிவர்ஸ்ல வந்து உங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். புல்மா ஏன்டா உன்னால வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதான்னு திட்டுவா. ஓலாங் இந்த பால்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும்னு யாருக்கு தான் தெரியும்பா. பிலாஃப்லாம் கீபோர்டை வாசி களைச்சு போயிருப்பான். இருந்தாலும் எல்லாத்தையும் காலி பண்ற மும்பரத்துல இருப்பான். ஓலாங் எதுக்கு நம்ம எப்படியாப்பட்ட பிரச்சனையில வந்து மாட்டி இருக்கணும்பா. இதுக்கு அடுத்து அந்த பால் கிட்ட இருந்தாலும் தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு வந்து நின்னா அந்த ரூம் கம்ப்ளீட்டாவே ரெட்டா இருக்கும். அண்ட் முன்னால ஒரு டனலை வந்து துணியால மூடி வைக்கப்பட்ட போல இருக்கும். யாமிச்சு அந்த டனல் வழியா போனா ஒன்னு எஸ்கேப் ஆகலாம், இல்லனா இதுவே வேற ஏதாவது ட்ராப்பா இருக்கலான்பா. போல்மா எனக்கும் அப்படிதான் தோணுதுன்பா. ஓலாங் இப்ப அடுத்து என்னங்கும் போது பிலாஃப் அந்த பக்கம் கீபோர்ட வாசிக்க ஆரம்பிக்கவும் இங்க இருந்து புதுசா ஒரு பால் வரும். எல்லாம் பார்த்து பேனிக் ஆகி பயந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பால் விடாம அவங்கள சேஸ் பண்ணும். யாம்சாதா ஓடுறப்ப முன்னால டெட் எண்டுங்கிறத நோட் பண்ணிருப்பான். எல்லாரும் செவுத்த போய் பார்த்துட்டு இது முடிவா அவ்வளவுதான் நம்ம எல்லாருமே காலின்ட்டு கண்ணை மூடிட்டு நிப்பாங்க. யாம்சா கண்ணை திறந்து பாக்குறப்ப பால் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். கோகு தானே ஸ்டாப் ஆயிருக்கு, வேடா இருக்கேன்பா. பார்த்தா அந்த பால் பின்னால போயிரும். ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணப்பட்டிருப்பாங்களே ஒரு ரூம்குள்ள, அதே ரூம்குள்ள திரும்ப வந்து மாட்டி இருந்திருப்பாங்க. எல்லாரும் அதை ரியலைஸ் பண்றப்ப பீலாஃபை கான்டாக்ட் பண்ணி எல்லாரும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டீங்களா, சரி நீங்க அப்படியே இருங்க, நான் போய் அந்த டிராகனை வர வச்சு எனக்கான விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறேன். நான் இந்த உலகத்தை ஆள்றப்ப இனாகிரேஷன் நடக்கும்ல, அதுல வச்சு உங்க எல்லாத்தையும் பாக்குறேன்ட்டு கட் பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் பீலாஃப் மாயன்சு கூட வெளியே வந்தவன் இதுக்கப்புறம் இந்த உலகமே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்க போகுதுன்ட்டு அவன் ஆசை பழிக்க போகுதுன்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். புல்மா இதுக்கப்புறம் ஹோப்பே இல்ல, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் இங்க வந்து வெளியவே போக முடியாதுன்ட்டு அழுவா. யாம்சா கோகு கிட்ட இங்க பாரு காமெஹாமெஹா வைவ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் நினைக்கிறேன்பா. கோகு ஆமா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், ஆனாலும் இரு உனக்கு எப்படா தெரியும்பா. யாம்சா ரொம்ப முக்கியம்டா, இப்ப நமக்கு நேரமே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கேன், சீக்கிரம் சைடான்பா. கோகுவும் ஆமாலன்பா. பீலாஃப் அந்த பக்கம் 7 டிராகன் பாலையுமே அடுக்கி வச்சிருப்பான். அது ரொம்பவுமே பயங்கரமா க்ளோவாகும். பீலாஃப் ரொம்ப ஆர்வமா இப்ப அந்த டிராகனை மட்டும் சமன் பண்ணா போதும், இறுதியா எப்படியும் நம்ம அந்த கட்டத்துக்கு வந்தாச்சுன்பா. மாயும் ஷூவும் தலையாட்டுவாங்க. கோகு அந்த பக்கம் காமெஹாமெஹா வேவ பண்ணுவான். அவனோட ஃபோர்ஸ் ஆல்ரெடி கொஞ்சமா தான் இருக்குங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால அவன் வச்ச அட்டாக்ல ஒரு சின்ன ஹோல் தான் ஏற்பட்டிருக்கும். கோகு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும், நான் பண்ணல சின்ன ஓட்ட தான் ஏற்பட்டிருக்குன்பா. யாம்சா இதுவே போதும் கோகுன்ட்டு அந்த பக்கம் பார்த்தவன் அதோ அவனுக்கு அங்க இருக்கானுங்கன்பா. புல்மாவும் அந்த ஹோல்ஸ் வழியா அதை பாப்பா. யாம்சா அவனுக்கு அந்த டிராகனை சமன் பண்றதுக்காக தான் பாத்துட்டு இருப்பாங்க போலன்ட்டு புவரை கூப்பிட்டு நீ வவ்வாலா மாறி போய் ஒரு டிராகன் பாலை மட்டும் தூக்கிட்டு வந்துரு, அதுவே நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும்பா. புவர் சரிங்க போல்மா சூப்பர் ஐடியான்பா. ஒன்ஸ் புவர் ஆள் மாறி கிளம்பவும் போல்மா ஊலாங் சும்மா நிக்காத பார்த்துட்டு ஏன்டா போய் கூட மாட உதவியா இருக்கலாம்லன்பா. அவன் நான் எதுக்கு போகணும்னு கேட்டா பொறையில பாத்ரூம் போக வைக்கவான்பா. ஓலாங் ரைட்டு விடு நான் கிளம்புறேன்ட்டு அவனும் போர் பின்னாலேயே கிளம்பியிருப்பான். பீலாஃப் டிராகன் பாலை வச்சிருப்பான்ல, அதுக்கு முன்னால கை நீட்டிட்டு டிராகன் சீக்கிரம் வந்து என் விருப்பத்தை நிறைவேற்றுன்பான். இந்த இடத்துல திடீர்னு வானம் அப்படியே இருள ஆரம்பிக்கும். அந்த டிராகன் பால்ஸ் இருக்க சைடு இடி விழும். பீலாஃப் மாயன் ஷூல ஒரு மாதிரி தகைப்போட தான் பார்ப்பாங்க. புவர்ல பயத்துல கத்த ஆரம்பிச்சிருக்கும். திடீர்னு டிராகன் பால்ஸ்ல இருந்து ஒரு ஒளி அப்படியே மேல வர போல இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பார்க்க மின்னல் போல இருந்தாலும் அந்த உருவம் அப்படியே கம்ப்ளீட்டா டிராகனா மாற ஆரம்பிக்கும். யாம்சா பீலாஃப்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. அந்த டிராகன் வந்ததை பார்த்துட்டு பீலாஃப்லாம் வாயை பொளந்திருப்பான். டிராகன் பால்ஸ் மூலமா சமன் பண்ணப்பட்ட டிராகனை காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. எபிசோட் 12 பார்க்க போறோம். எடுத்ததும் பீலாஃப் டிராகன் பால்ஸை வச்சு எட்டர்னல் டிராகனை சமன் பண்றதா தான் காட்டுவாங்க. புவரும் ஊலாங்கும் வேகமா போய் அதை தடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஊலாங்ல ஒரு பண்ணினால எவ்வளவு வேகமாடா போக முடியும்ன்றான் புவர்கிட்ட. இதெல்லாம் செல்ல மாட்டிக்க யாம்சான் புல்மா பார்த்துட்டே ரொம்ப பேனிக் ஆவாங்க. யாம்சாலாம் புவர் டே சீக்கிரம் போய் எப்படியாவது தடுத்து நிறுத்திடுறா இதெல்லான்பா. புல்மாவுமே ஆமா டக்குன்னு போய் தடுத்து நிறுத்துங்கன்பா. கோகு வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்க ட்ரை பண்ணுவான். ஜம்ப் பண்ணிக்கிட்டு என்னையும் கொஞ்சம் பார்க்க விடுங்கன்பா. இந்த இடத்துல டிராகன் பால்ஸ் இருக்கு இல்லையா, அது மேல இடி தாக்குற போல இருக்கும். அதுல இருந்து ஒரு ஒளி வானத்துக்கு போற போல இருக்கும். பார்த்தா அந்த ஒளியில டிராகன் வர போல காட்டுவாங்க. இந்த இடத்துல எ விஷ் டு த எட்டர்னல் டிராகன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஒவ்வொரு உலகங்கள இந்த விஷயத்த பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பயப்படுவானுங்க. டே நம்ம தாமதமா வந்துட்டோம் பானுங்க. யாம்சா இப்ப டிராகன் வேற வந்துருச்சு, இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணி ஆகணும்பா. போல்மா எல்லாம் முடிஞ்சதுன்பா. கோகு என்ன ஏதாவது பார்க்க விடுங்கடான்பா. பிலாஃப்ல இன்னுமே நடந்த விஷயத்த நம்ப முடியாம தான் இருப்பான். என் கனவு பழிக்க போதா, என்னோட ஆசை எல்லாமே நிறைவேற போதான்ட்டு இந்த உலகத்தையே தன்னோட சாம்ராஜ்யமாக்கி எல்லாத்தையும் மண்டியிட வைக்கிற போல கனவு காணுவான். எட்டர்னல் டிராகன் அதோட முழு உருவத்துக்கு வந்து அப்படியே கீழே வரும்போதெல்லாம் இதை பாக்குற யாருக்கும் அல்ல இருக்காது. கோகுமே ஒரு பாயிண்ட்ல அதை வெளியேட்டி பார்த்திருப்பான். அந்த டிராகனை பார்த்தது இதனடா இவ்வளவு பெருசா இருக்குன்பான். எட்டர்னல் டிராகன் பிலாஃப பார்த்ததும் ஆமா எனக்கு வர வச்சது நீயான்னு கேட்கும். அவனும் லைட்டா பயத்தோட ஆமாங்க நான் தான் வர வச்சேன்பான். அந்த எட்டர்னல் டிராகன் இங்க பாரு நீ உனக்கான ஒரு விருப்பத்தை கேட்கலாம், அதான் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன்கும். இதை பாக்குற எல்லாரும் பயப்படுவாங்க. யாம்சா டக்குன்னு இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லன்னா அந்த உலகமே மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும்பா. எட்டர்னல் டிராகன் ஏதாவது பேசுறான்கோ. போல்மா அடை பண்ணிக்குட்டி ஏதாவது பண்ணடான்னு கத்துவா. உலக அந்த பக்கம் போர்கிட்ட தப்பிச்சு ஓடிடலாமான்னு கேட்பான். பிலாஃப் என் விருப்பம் தான் கேக்குறீங்களா, அப்படின்னா என்னோட விருப்பங்க மோதலாம். யாம்சாக்கும் புல்மாக்கும் அவங்களுக்கான விருப்பம் பாலா போயிருமோங்கிற பயந்தா இருக்கும். கோகு இப்போதைக்கு நான் எதையும் விட்டு கொடுக்க போறதா இல்லைன்ட்டு காமெஹாமெஹா பண்ணுவான். இப்பவுமே அதோட தாக்கம் கம்மியா தான் இருக்கும். இந்த காமெஹாமெஹா பண்ணாலே ரொம்ப பசி எடுக்குது, இருந்தாலும் விட மாட்டேன்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவான். பிலாஃப் அந்த பக்கம் வாயை திறக்காம இருக்கிறத பார்த்துட்டு எட்டர்னல் டிராகன் கடுப்பாகும். பிலாஃப் இது முதல் தடவை இல்லையா, அதான்
வார்த்தை கேட்கவே லைட்டா தயக்கமா இருக்குன்ட்டு என்னோட விருப்பம் இந்த உலகங்கும் போது உலாங் டக்குன்னு இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணணும் இல்லைன்னா மொத்தமும் சொதப்பிக்குன்ட்டு விருப்பத்தை அவனுக்கு முன்னால சொல்லிட்டா என்னன்ட்டு வேகமா ஓடுவான். அந்த பக்கம் கோகு பண்ண காமெஹாமெஹானால யாம்சான் புல்மாவுமே அங்க இருந்து ரிலீஸ் ஆயிருப்பாங்க. உலாங் இந்த உலகத்திலேயே பெஸ்டான கேர்ள் பேண்டி வேணும்பான். பார்த்தா ஊலாங்கோட விருப்பம் நிறைவேறி இருக்கும். யாம்சா எப்படியோ அவன் உலகத்தை காப்பாத்திட்டான்பா. புல்மா இவனோட காஜி சைடு எப்படியோ கை கொடுத்துருச்சுன்பா. பிலாஃப்லாம் வெறியில இருக்கப்ப எட்டர்னல் டிராகன் உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றியாச்சுன்ட்டு திரும்ப 7 டிராகன் பாலா செப்பரேட் ஆகி இந்த உலகம் பூரா பரவும். பிலாஃப்க்குலாம் தான் கனவு தான் கண்ணு முன்னாலேயே அழியுதுங்கிற போல இருக்கும். கோகு ஆமா இந்த டிராகன் பால்ஸ்லாம் எங்க போகுதுன்பா. புல்மா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல எப்ப எட்டர்னல் டிராகன் அதோட விருப்பத்தை நிறைவேற்றுதோ அப்பவே அதெல்லாம் இந்த உலகத்தோட வெவ்வேறு திசைக்கு போய் சேர்ந்துருன்பா. கோகு அப்ப என் தாத்தா ஞாபகத்தமா வச்சிருந்த பாலும் போச்சான்பா. பிலாஃப் உலாங்க பார்த்ததும் வெறி ஆயிட்டு இன்னைக்கு இதை தாண்டா அடிச்சு சாப்பிட போறோம். அப்புறம் அங்க பாருங்க செல்லு வந்து அவனுக்கு வேற தப்பிச்சு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் பிடிங்கடா இன்னைக்கு ஒரு கை பார்க்கணும்பா. உலாங் பூவர் இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். யாம்சா நம்மள வேற பாத்துட்டாங்கன்பா. மை கன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. யாம்சா புல்மாவை காப்பாத்திருப்பான். ஆனா கோகு அங்கேயே இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்பாங்க. அவன் ரொம்ப பசிக்குது முடியலன்பா. என்னடா இப்ப போய் பசின்னு பேசுறேன்னு சொல்லிட்டு அவனையும் இழுத்துட்டு ஓடனா. மாய்னா அவங்க மூஞ்சி மேல சுடாம போயிட்டானேன்ட்டு வருத்தப்படுவா. ஷூ அவனோட டாக் ஸ்குவாட கூப்பிடுவான். பார்த்தா அந்த டாக் ஸ்குவாடுங்கிறது கேசல்குள்ளதான் இருக்கும். சொல்ல போனா ஏகப்பட்ட நாய்கள் இருக்கும். அதுக்கு வர சவுண்ட கேட்கும் போதே உலாங்க இருந்துட்டு இப்போதைக்கு நம்ம தப்பிச்சு போனா போதும்பா. புவர் யாம்சாவும் மத்தவங்களும் அவங்க மேல அக்கறையா இருக்கப்ப உலாங் ஏற்கனவே உலகத்தை காப்பாத்தி டயர்டா இருக்கண்டான்பா. இந்த இடத்துக்கு அந்த நாய் கூட்டம் மொத்தமா வந்ததும் உலாங் அடே ஓடுறான்ட்டு பூவரை பிடிச்சி இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். யாம்சாவும் மத்தவங்களும் கேசல்குள்ள தானே ஓடிட்டு இருக்காங்க. புல்மா இங்க மறுபடியும் டிராப்ஸ் இருந்தாலும் இருக்கலான்பா. யாம்சா அதுக்குன்னு அங்க இருந்து அப்படியே ஜம்ப் அடிக்க முடியுமா. நம்ம கீழே போய் தானே தப்பிச்சு போய் ஆகணும்ட்டு ஓடுவான். திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு டாக் ஸ்குவாட் வந்திருக்கும். கோகு கூட்ட அடே நீயானாவது நில்றான்னு சொன்னா அவன் எனக்கு பசி தாங்கல என்னால முடியலன்பா. யாம்சா ரைட் இந்த உனக்கான சாப்பாடுன்னு தூக்கி எறிவான். கோகுக்கு நாயை பாக்குறப்ப நாய்க்கறி சாப்பிடணும் போல ஆயிரும். இதுக்கப்புறம் ஒன்ன விடாம அடிச்சு பொழப்பான். இதே டைம்ல உலாங்கும் பூரா அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. யாம்சா சைடு இன்னும் சில நாய்கள் வரும். யாம்சாவே அதை எல்லாத்தையுமே தனியா சமாளிச்சுட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலான்பா. பார்த்தா இன்னுமே நிறைய நாய்கள் சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஆளுகளும் ஒரு கட்டத்து வரைக்கும் ஓடி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இன்னுமே நிறைய டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். யாம்சா இந்த நாய்களை நானே பாத்துக்கன்ட்டு பூந்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். கோகும் அவனால முடிஞ்ச அளவுக்கு சுத்தி வர நாய்களை எல்லாத்தையுமே சமாளிப்பான். போல்மா சைடு ஒரு 2-3 நாய் வந்ததுக்கே ஒரு மாய் அலறி கத்த ஆரம்பிச்சிருப்பா. யாம்சா அவளை காப்பாத்தலான்னு நினைப்பான். பட் கோகு பவர் போல எக்ஸ்டெண்ட் பண்ணி காப்பாத்தி விட்டுருவான். அந்த நாய்களை வெறும் தள்ள மட்டும் தான் முடியும். அது மூலமா யாம்சா டேபிள வச்சு அதை மொத்தமா முடிச்சு விட்டுருப்பான். உலாங்கும் போவர் சைடும் பார்த்தா அவனுக்கு இன்னுமே நாய்களால சேஸ் பண்ணப்பட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஸ்லிப்பா இந்த பக்கம் விழுகவும் நாய்களே விட்டுருங்க. உலாங் எப்படியோ ஒண்ணு அது கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்பான். புவர் அதுக்குன்னு இப்படியே ஓடிக்கிட்டேவா இருக்காதுன்பான். உலாங் அப்ப சரி நம்ம பறவைய மாதிரி தப்பிச்சு போறக்கு பாக்கலாண்டான்பான். புவருமே அந்த ஐடியாவுக்கு ஒர்க் அவுட் ஆன போலதான் இருக்கும். இந்த பக்கம் கோகு யாம்சான் புல்மா வந்துட்டு கரெக்டா இந்த பக்கம் வந்து அடுத்த பக்கம் போறக்கு பவர் போல எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே மேல போக ஆரம்பிப்பாங்க. பட் இங்க இருந்து அங்க போறக்கு ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்னு கோகு கிட்ட கேட்டா அவன் எனக்கு என்ன தெரியும்ன்றுவான். இந்த இடத்துல 3 பேருமே ஸ்லிப் ஆகி இந்த பக்கம் விழும்போது கரெக்டா ஊலாங்கன் பூவர் பறவைய மாறி இருப்பாங்களா. 3 பேரும் வந்து டைரக்டா அவங்க மேலதான் விழுவாங்க. யாம்சா இன்னும் நிறைய நாய்கள் வரத பார்த்துட்டு இதுக்கு நம்மள விரட்டி வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ட்டு அதுல போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருப்பான். கோகு என்னால முடியலப்பா பசிக்குதுன்பான். போல்மாவா அடடேன்ட்டு மேல பாக்குறப்ப மாயும் ஷூவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து மொத்த பேத்தையுமே பனைக்கதியே பிடிச்சி வச்சிருவாங்க. யாம்சாக்கெல்லாம் இந்த டைம்ல எல்லாத்தையுமே எப்படா ஒரே ஆளா சமாளிக்கிறதுங்கிற போலதான் முடிப்பான். பிலாஃப்க்குலாம் இவங்க அப்படி மாட்டிக்கிட்டதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிரும். இந்த இடத்துல வச்சு முழு நிலவை காட்டுவாங்க. அப்படியே கேசலுக்குள்ள பார்த்தா நம்ம ஆளுகளை பயங்கரமா ட்ராப் பண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஊலாங்களா போன தடவை விட இந்த மெட்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல. கோகுவால இதுல சின்ன ஓட்டம் கூட போட முடியாதுன்பான். கோகு மேல பார்த்தவன் இது ஸ்டீலா இருந்தா என்ன உடைக்க முடியாட்டி என்ன அதான் மேல வெட்ட வெளியா தானே இருக்குன்பான். போல்மா அடே அது டெம்பர் கிளாஸ் போல இருக்கடான்பா. கோகு என் மண்டையை விட பெருசா என்ன என் மண்டையை வச்சு முட்டி உடைக்க முடியாததுன்னு எதுவும் இல்லைன்ட்டு ஒரே ஜம்ப்ல மேல போய் முட்டுவான். ஆனா மண்டை வழியாகி கீழே வந்து விழுந்ததுதான் மிச்சமா இருக்கும். கோகு வழி தாங்க முடியாம கத்தவும் போல்மா இருந்துட்டு டேய் நான் தான் டெம்பர் கிளாஸ்னு சொன்னேன்லடான்பா. யாம்சாலாம் நான் இப்பவுமே எதையுமே கைவிடுறதா இல்ல. நம்ம எப்ப இங்க இருந்து தப்பிச்சு போறோமோ அந்த நொடியே நான் திரும்ப டிராகன் பாலை சேஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இதால நான் செத்தாலும் பரவாயில்லைன்பா. போல்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் டிராகன் பால் கண்ணுக்கு அவ்வளவு ஈஸியெல்லாம் சிக்கிறாதுன்பா. யாம்சா ஷாக் ஆயிருப்பான். உலாங் என்ன சொல்றேன்பான். போல்மா இதுவுமே பழைய கதைகள்ல ஒண்ணுதான். இப்ப அந்த டிராகன் பால் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி அது மூலமா எட்டர்னல் டிராகனை வர வச்சு விருப்பத்தை கேட்டோம்ல அதுவும் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்துருச்சுல. இப்ப அது உலகம் முழுக்க சதறி கிடந்தாலும் அடுத்த 1 வருஷத்துக்கு அது வெறும் கல்லாதான் இருக்க போகுது. அதுக்கப்புறமா தான் டிராகன் பால நம்ம எல்லாத்து கணக்கும் தெரியும்பா. யாம்சா என்ன சொல்ற அப்ப இன்னும் 1 வருஷம் நான் காத்திருக்கணுமா. எனக்கு எப்பவும் பொண்ணுங்களை பார்த்தா வர பயத்தை நான் எப்படி போக்குறதுன்பா. போல்மா நானும் இப்ப என் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணன்பா. பிலாஃப் இந்த இடத்துல மைக்ல இந்த உலகத்தை அல்லான்னு நான் எவ்வளவு பெரிய கோட்டை கட்டி வச்சிருந்தேன். என் திட்டத்துல மண்ணள்ளி போட்டீங்களேடா. இதுக்கப்புறம் நான் இதுக்கு இன்னொரு வருஷம் வேற காத்திருக்கணுமா. டே நான் உங்க யாரையும் சும்மா விட போறதால நாளைக்கே உங்க எல்லாத்துக்கும் மரண தண்டனைன்பா. எல்லாரும் ஸ்பீக்கர்ல வர அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பாக்குறப்ப
பிலாஃப் நாளைக்கு உங்களுக்கான மரணம் நிகழும்ல, அது எவ்வளவு கொடூரமா இருக்கும் தெரியுமா? நான் மேல இருக்க அந்த கிளாஸ் சும்மாலாம் ஒண்ணும் வைக்கல. இந்த பகுதியில மத்தியான வேலையில எவ்வளவு வெயில் அடிக்கும் தெரியுமா? எல்லாரும் அந்த வெயில் அடிச்சு அதுல வெந்து அப்படி கருகி சாக போறீங்கடா. உங்களோட அந்த வலிமிக்க வேதனையான மரணத்தை பார்த்து நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன்பா. யாம்சா ஐயோ இதான் அவன் பிளானா, எப்படியாவது தப்பிச்சு போயாகணும்பா. போல்மா அச்சோ சன்ஸ்கிரீனை கொண்டு வர மறந்துட்டனே, இதால முகத்துல சுருக்கம் கீது ஏற்பட்டுட்டா என்ன பண்றதுன்பா. ஓலாங் உடம்பே மம்மியோட்ட சுருங்கி போகுது, இதுல மூஞ்சியில வர சுருக்கமாமான்பா. போல்மா அதானே, நான் இவ்வளவு சின்ன வயசுலயா சாகுறது, அதுவும் மம்மியாவான்ட்டு பதறுவா. ஓலாங் நான் ஒரு பண்ணி வேகிற போல வேக விரும்பலின்பா. யாம்சா என் கல்யாண கனவு என்ன ஆகுறதுன்பா. புவர் பாத்ரூம் பதுதேன்ட்டு ஓடும். கோகு எனக்கு பசிக்குதுன்பா. பிலஃப் தருத்தனம் ஒளிஞ்சதுங்கிற போல நாளைக்கு செத்து தொலைங்கடான்பா. யாம்சான் கோகு விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுவாங்க. பிலஃப் ஒரு சூப்பர் ஸ்டீல தகர்த்துருவீங்களா என்னன்ட்டு நக்கல் பண்ணுவான். யாம்சா எதுவும் வேலைக்காகல, அவ்வளவுதான் முடிஞ்சதுன்பா. பிலஃப் உங்களை இப்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறது மரணம் மட்டும்தான்ட்டு சிரிப்பான். பிலஃப் சீட்டு கட்ட ஒவ்வொன்னா அடிக்கிட்டு கேர்ஃபுல்லா பண்ணா இப்படிதான் பயங்கரமா இருக்குன்பா. ஷூ அதேதான் பாத்துன்பா. பிலஃப் நாளைக்கு அடிக்கிற வெயில் அவனுக்கு வெந்து போவானுங்கன்பா. பார்த்தா காஃபி எடுத்து அது எல்லாத்தையும் தட்டி விட்டாலும் ஜன்னல் கிட்ட வந்துட்டு பயங்கரமா சிரிப்பான். கோகுவும் மத்தவங்களும் சாக போறத நினைச்சு கோகுலா ஒரு மாதிரி முடியாம படுத்திருக்க எந்திரிச்சு பாக்குறப்ப ஓலாங் யாருக்காவது கடைசி விருப்பம் இருக்கான்பா. போல்மா இப்பெல்லாம் பேசாதேன்பா. ஓலாங் எனக்கு மட்டும் சாகுறது பிடிச்சிருக்க என்னன்பா. புவர் நிலாவை பார்த்துட்டு இது அழகா இருக்குல்லன்பா. ஓலாங் நிலவை பார்த்துட்டு இருக்கே, நாளைக்கான கவலை இல்லையான்பா. அது நான் சாகறதுக்கு முன்னால அழகான ஒண்ணு பாக்குறேன்ல, ஒரு முழு நிலவன்கும். ஓலாங் இது கெட்ட சகனம்பா. கோகு இன்னைக்கு முழு நிலவா? இங்க இருக்க யாருக்காவது முழு நிலவப்பா வர மாஸ்டரை பத்தி தெரியுமான்னு கேட்பான். போல்மா என்ன வேர்வொல்ஃப் கதை இது கொண்டு வந்து சொர்க்க பாக்குறியா? இப்படி நீ ஸ்டூப்பிடா ஏதாவது யோசிக்கிறதுக்கு எங்களை வெளியே கூட்டிட்டு போறக்கு பாடுறான்பா. கோகு நான் ஒன்னும் பொய் சொல்ல போல்மா. இந்த முழு நிலவானிக்கு வந்த மாஸ்டரால தான் என் தாத்தா நசுக்கப்பட்டு கொல்லப்பட்டாருன்பா. யாம்சாலாம் பதறி இருப்பான். சன் கோஹான்கிற பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்டவே காலி பண்ணிருக்கா. அப்ப அந்த மாஸ்டர் கொஞ்சம் மோசம்தான்பா. கோகோ அதேதான், எங்களோட வீடு அப்புறம் சுத்தி இந்த மரணம் எல்லாத்தையுமே அதை அழிச்சிருச்சுன்பா. எல்லாரும் அப்ப நீ என்னடா பண்ணிட்டு இருந்தேன்பாங்க. கோகு நான் தூங்கிட்டேன்பா. ஓலாங் என்ன தூங்கிட்டியா? டேய் அதுவும் மாஸ்டர் வந்தப்பவான்பா. கோகுவும் ஆமா, எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கு அதெல்லாம். என் தாத்தா என்ன நிலவை பார்க்க வேணான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மோசமான விஷயம்லாம். அந்த மாஸ்டர் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்கன்ட்டே பார்க்கும் போது யாம்சா புல்மா ஊலாங்கன் பூவை தள்ளி நிப்பாங்க. கோகு அடே ஏன்டா அங்க போய் நிக்கிறீங்கன்பா. புல்மால பயத்தோடவே நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? உன் தாத்தா நிலவை பார்க்காதேன்னு சொல்லியும் பார்த்தேன்பா. கோகு ஆமா, பிஸ் அடிக்க போனப்ப பார்த்தேன்பா. யாம்சா இவன் நான் சாதாரண பையன் இல்லைன்னு நினைச்சது ஊர்ஜிதமாயிருச்சுன்பா. புல்மா எனக்கும் அதே ஃபீல் தான், கோயின்சிடன்ஸ் இருந்தா என்ன பண்ண, இதை எப்படி கண்டுபிடிக்கன்பா. கோகு என்னத்த கண்டுபிடிக்க போறீங்கன்பா. ஊலாங்க அதுக்கு அவனை நிலவை பார்க்க வைக்கணுமேன்பா. புல்மா பார்க்க வச்சு எதுவும் ஆகலைன்னா பிரச்சனை இல்ல, ஆனா அவன் மான்ஸ்டரா மாறினா அவன் தாத்தா நிலம்பதான நமக்குன்பா. ஊலாங்கும் லைட்டா பயப்பட்டு வேர்வையெல்லாம் துடைப்பான். யாம்சா இருக்க நிலைமையை மோசமாக்க வேணாம், அவனை பார்க்க விடாம வச்சிருக்கதே நல்லதுன்பா. புல்மா அதை நானும் ஒத்துக்கிறேன்ட்டு. கோகு இங்க பாரு, எக்காரணத்து கொண்டு மேல இருக்க நிலவை பாத்தராதேன்பா. அவனும் இந்த நிலவை ஏன்ட்டு பாத்துட்டு இருங்க இதை நான் மறுபடியும் பாக்குறேன்ட்டு திரும்புவான். எதுவும் ஆகாத போல. எல்லாரும் அப்படின்னா இது கோயின்சிடன்ஸ் தான்ங்கிற போல நினைக்கும் போது கோகு மேல ஏதோ ஒரு தாக்கம் ஏற்படுற போல இருக்கும். பார்த்தா அவன் கண்கள் மாறி அவனோட ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியா துடிக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் கோகு அடைய சுயநனவுக்கு வாடான்பாங்க. இந்த இடத்துல வச்சு கோகுவோட அந்த மான்ஸ்டர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாக்குற எல்லாருமே அலறி கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் உருவம் பெருசாயிட்டே போதுல, ஒரு கட்டத்துக்கு மேல அவன் பெருசாயிட்டே போறதால டெம்பர் கிளாஸ் முதல் கொண்டு உடையும். இந்த திருவிழா மாயும் ஷூவும் எந்திரிச்சிருப்பாங்க. எவன்டா இது தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. கோகு இப்படி பெரிய சைஸ் குரங்கா மாறி இருக்கான் இல்லையா ஒரு மான்ஸ்டர் போல, அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குங்கிறத காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த இடத்துல கோகுஸ் கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கோகு இந்த பிலாஃப் கோட்டையை விட பெரிய சைஸான ஒரு கொரில்லா ஷேப்புக்கு மாறி இருப்பான்ல, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அவனோட பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஈவன் சுயநினைவுல இல்லாம சுத்தி இருக்க எல்லாத்தையும் உடைக்கிற போல பண்ணுவான். எப்படியும் மத்தவங்க எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க. யாம்சா சீலிங் எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, இப்ப நினைச்சா தப்பிச்சிடலாம், இந்த மொத்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகிறக்குள்ள தப்பிச்சாகணும்னு பேனிக் ஆவான். பிலாஃப் நைட் நேரம் எவன்டா அப்படி கத்திக்கிட்டு நிம்மதியா தூங்க விடுங்கடான்ட்டு போத்தி படுப்பான். கோகு மேல சீலிங்கே மொத்தமா பொழந்திருப்பான். மாயன்ஷு கோகுவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஐயோ மான்ஸ்டர்னு கத்துவாங்க. பிலாஃப் என்ன நிம்மதியா தூங்க விடுங்கடா போங்கடான்பா. மாய்தா எம்பரர் முதல்ல இங்க தெளிவா பாருங்கன்பா. பிலாஃப் கோகுவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து அலறி இருப்பான். அந்த மான்ஸ்டர் எப்படியாவது விரட்டி அடிங்கன்னா ரெண்டு பேரும் கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போடுவாங்க. பிலாஃப் மான்ஸ்டர் எப்படியாடா விரட்டுறதுன்ட்டு குரங்கு மாதிரி ஜம்ப் பண்ணி கத்திட்டு இருப்பான். கோகு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குவான். முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டாக்ஸ்ல இருந்து அவங்க எல்லாரும் தப்பிப்பாங்க. யாம்சா அந்த பக்கம் பில்டிங் மேல ஏறினவன் நம்ம சீக்கிரம் போயாகணும்பா. புல்மா வேடிக்கை பாக்குறத விட்டுட்டு கை குடுறான்பா. யாம்சா பொண்ணுக்கு கை குடுக்கறதான்ட்டு வைக்கப்படுவான். ஊலாங் புல்மாவை முட்டி தூக்கி இருப்பான். அவ அப்படியே பல்ட்டி அடிச்சு விழுந்திருப்பா. அந்த பக்கம் பிலாஃபோட கேங் பிளேன் மூலமா தப்பிச்சு போலான்னு பாப்பாங்க. பட் அது ஸ்டார்டே ஆகாது. பிலாஃப் என்னாச்சுன்னு கேட்டா மை ஃபியூல் இல்லையோன்பா. வெளியே கோகு பயங்கர ரேம்பேஜா போயிட்டு இருப்பான். பிலாஃப் சீக்கிரம் வண்டியை தான் இடன்பா. மாய் நான் மட்டும் வேணா நான் சொல்றேன் முடியலேன்பா. இந்த பக்கம் பார்த்து கோகு கத்தவும் பிலாஃப்ல கதை முடிஞ்சதுன்னு கத்துவான். மாய் ஸ்டார்ட் ஆகவும் சந்தோஷப்பட்டு வேகமா ஓட்டிட்டு போவா. கோகு ரேம்பேஜா போறப்ப அவங்க அப்படியே பிளேன்ல தப்பிச்சிருப்பாங்க. கோகு வச்ச தாக்குதல்ல நம்ம ஆளுக்கு தான் மாட்டிப்பாங்க. புல்மா கீழே விலகவும் கால் வலிக்குதுன்பா. ஊலாங் போய் ஏதாவது சப்போர்ட் கொடுத்து தூக்கலான்னு பாப்பான். பட் முடியலன்னு தெரிஞ்சதும் யாம்சா கிட்ட நீனாவது ஒரு கை கொடுக்கலாம்லன்பா. அவன் என்னால பொண்ணுகள் எல்லாம் தொட முடியாதுங்கவோ. புவர் ஏதாவது பண்ணுன்பா. ஊலாங்கும் சீக்கிரம் ஏதாவது பண்ணலேன்னு நம்ம செத்துருவோன்பா. கரெக்டா கோகு தாக்க வரப்ப யாம்சா எல்லாத்தையும் தூக்கிட்டு படுவேகமா ஓடிடுவான். பிலாஃப் அவனோட கோட்டையை கோகு தரமட்டமாக்குறத பார்த்துட்டு இந்த மாஸ்டர் நான் சும்மா விட மாட்டேன், நான் ஆசாசையை கட்டின கோட்டையை அழிச்சு
வச்சிட்டானே, நான் சொன்னது கேட்கலையா, வண்டியை திருப்ப, அவனை நான் சும்மா விட மாட்டேன்பா. மாயும் பிளேனை திருப்பிடுவா. யாம்சால எப்படியோ எல்லாத்தையும் தூக்கி காப்பாத்திட்டமேன்னு நினைப்பான். புல்மா நீ தாண்டா என்ன காப்பாத்தின போராளிங்கிறப்ப பயபுள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடேங்கப்பா நானும் ஒரு பொண்ணை தொட்டுட்டேன்னு நினைப்பான். பிலாஃப் பிளேன்ல வந்து கோகோ சுட ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்த்து நம்ம ஆளுங்க கோகு மேல கன்சர்னா இருக்க போல இருக்கும். கோகுக்குமே அது எதுவுமே பெருசா பட்ட போலலாம் ஃபீல் இருக்காது. ஆனா புல்லட்ஸ் வால்ல படம் வந்தா ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாகற போல இருக்கும். இதை பிலாஃப் அண்ட் கேங்குமே நோட் பண்ணிட்டு இவன் என்ன கோவப்பட்டான் போல என்பாங்க. மா இப்ப என்ன செய்யணும், பிலாஃப் ஸ்பெஷல் பிலாஃப் மிசைல் எடுத்து விட சொல்லுவான். மாயும் சரின்ட்டு டார்கெட் பண்ணி அடிச்சிருப்பா. இந்த ஒரு இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்ம ஆளுங்க எல்லாரும் இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. பிலாஃப் பாத்தீங்களா அந்த மான்ஸ்டரோட கதையை மொத்தமா முடிச்சு விட்டாச்சுலன்பா. புல்மான் புவர்ல கோகுக்கு என்னாச்சுன்ட்டு பதறுவாங்க. இதுக்கப்புறம் பிலாஃப் கேங் கீழே வந்திருப்பாங்க. எப்படியோ அடிச்சு காலி பண்ணியாச்சுன்ட்டு 10 வருஷமா கஷ்டப்பட்டு கட்டாமச்ச கோட்டடாது அசால்ட்டா ஒரே ராத்திரியில மொத்தமா முடிச்சு விட்டியன்ட்டு பிலாஃப் பாஞ்சு பாஞ்சு உதைப்பான். கரெக்டா வால்கிட்ட போய் அது மேல ஜம்ப் அடிக்கவும் கோகுவோட கோவம் அப்படியே உச்சத்துக்கு போற போல இருக்கும். ஒன்ஸ் அவன் வெறியாகி எந்திரிச்சதும் பிலாஃப் அண்ட் கேங் தப்பிச்சா போதும்ட்டு பயந்து ஓடுவாங்க. புல்மா கோகு உயிரோட தான் இருக்கான்ட்டு சந்தோஷப்படுவா. கோகு பிளேன் போறதை பார்த்துட்டு பில்டிங் எடுத்து விட்டு அடிச்சிருப்பான். பார்த்தா அது நம்ம ஆளுங்க மேல வில வரும், பயந்து ஓடுவாங்க. பிலாஃப் அண்ட் கேங்ல வண்டி செதறி போய் அப்படியே அன்கான்சியஸா கிடப்பாங்க. பிலாஃப் நல்ல வேலை எனக்கு பெருசா ஒன்னும் அடிப்பல்லிங்கிறப்ப தலை மேலேயே ஒன்று விழும். யாம்சாலாம் ஜஸ்ட் மிஸ்ன்பா. உலாங்க ஆமாண்டா ஜஸ்ட்ல மிஸ்ன்பா. யாம்சா இப்ப கோகு இருக்க ஸ்டேட்டை வச்சு பார்த்தா இன்னும் அவனை தள்ளி ரொம்ப தூரம் போடும் போல. விடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பாத்துக்கலான்பா. உலாங்கோ அதான் சரின்ட்டு வா கிளம்பலான்பா. புல்மா ஏதாவது விட்டு போறீங்களான்னு கேட்கும் போதுதான் புல்மா அந்த பில்டிங்ல மாட்டிருக்கதே நோட் பண்ணுவாங்க. யாம்சா கல்ல நகர்த்தி காப்பாத்தலான்னு பாப்பா, ஆனா முடியாது. உலாங்கன் பூவருமே ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. பட் கோகு இங்க வரதை பார்த்துட்டு அள்ளு கிளம்பி இருக்கும் எல்லாத்துக்கும். ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்தினா கரெக்டா கோகு அவளை பிடிச்சிருவான். அவ அடே நான் தாண்டா புல்மா தெரியலையான்னு சொல்லி கத்துவா. கோகு அவளை அவன் வாய்க்கிட்ட கொண்டு போறப்பலாம் அவளுக்கு கல்லு இருக்காது, அப்படியே ஒரு கத்து கத்திட்டு மயங்கிருப்பா. யாம்சா எப்படியாவது அவளை இப்ப காப்பாத்தி ஆகணுமேன்பா. புவர்கிட்ட இப்ப என்ன செய்யலான்னு கேக்குறப்ப அவன் கரெக்டா அவனோட வால் தானே அவனுக்கு வீக்னஸ்ங்கிற பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவான். யாம்சாவும் உல்ஃபேங் ஃபிஸ்டுக்கான நேரம் வந்துருச்சுன்ட்டு அங்க இருக்க கற்களையே செதற விட்டு உடச்சு கரெக்டா அதை ஒரு கத்தி ஷேப்புக்கு மாத்தி அவன் வாழ வெட்டலான்னு போவான். ஆனா கல்லு உடஞ்சிருக்கும். கோகு ஆத்திரமாயிருப்பான். அவன் புல்மாவெல்லாம் லிக் பண்ணிட்டு இருந்தவன் யாம்சாவை பார்த்துட்டு வெறியாக ஆரம்பிச்சிருப்பான். உலாங்கன் புவர் ஹெல்ப் பண்ண வருவாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த வாளோட அழுத்தத்துல கோகு லைட்டா அப்படியே ஸ்ட்ரென்த் இழக்கிற போல இருக்கும். யாம்சா புவர் கிட்ட பெரிய கத்திரிய மாதிரி வாழை வெட்டி விடுறான்ருவான். ஒன்ஸ் புவர் யாம்சா சொன்னதை செஞ்சதும் கோகு ஒரு மாதிரி அப்நார்மல் ஆகிற மாதிரி இருக்கும். புல்மாவெல்லாம் கீழே போட்டிருப்பான். எல்லாரும் அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பார்க்கும் போது கோகு நார்மல் ஆகிற போல காட்டுவாங்க. உலாங்குமே கையில பிடிச்சிருக்க பால் சின்னதா இருக்கும். கோகு நல்லா நிம்மதியா படுத்து தூங்குவான். பிலாஃப்ல இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணதை அந்த பொடியன் தானான்ட்டு கோவப்படுவான். அந்த பொடியனை எல்லாம் நேத்து ராத்திரியை கொண்டு போட்டிருக்கணும், ஏன்டா பண்ணலின்பா. ஷோ நீங்க தாங்க ட்ராப் பண்ணி வச்சு காலையில விடுஞ்சதும் சாகடிக்கிற போல பண்ணி வச்சிருந்தீங்கன்பா. அவன் நான் தான் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் உங்க தப்பு தான்ட்டு ஐயோ என் கோட்டை பாலா போச்சேன்ட்டு கதறுவான். டக்குனு அங்க இருக்க கன்ஸை பார்த்ததும் அது ரெண்டத்தையும் எடுத்து மாயன் ஷூ கிட்ட கொடுத்துட்டு இன்னும் இந்த ஆட்டம் முடியல, நம்ம பழைய தீத்துக்கிட்டா தானே எல்லாம் முடியும், போங்கடா போய் அங்க எத்தனை பேர்த்த கொல்ல முடியுமோ கொன்னு குவிங்கன்ட்டு பிலாஃப் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுவான். அவங்களும் பிலாஃப் சாமா எங்க போறீங்கன்னு கேட்டா அவன் நான் ஒன்னும் பயந்து ஓடல, இந்த பழி வாங்குறதெல்லாம் நீங்க வச்சுக்கங்க, நான் போய் கொஞ்சம் இழப்பாடுறான்பா. அவங்க ஐயோ இருங்க எசமான்ட்டு பின்னாலேயே ஓடுவாங்க. அடுத்த நாள் காலையில கோகு தூங்கிட்டு இருக்கதா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. உலாங்க இந்த பொடியினால நம்ம எல்லாரும் செத்துருப்போன்பா. யாம்சா இல்லைனா மட்டும் அடுத்த நாள் இந்த வெயிலுக்கு தந்துரியா இருக்க மாட்டோமான்பா. புல்மா இவன் தான் இப்படி மாஸ்டரா மாறுறாங்கிறத யாரும் இவங்கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா இவனாலதான் இவன் தாத்தா இறந்திருக்காரு, அது அவன் இதயத்துக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும்பா. அண்ட் பாஸ்ட்ல வச்சு அவன் சொன்ன விஷயங்களை யோசிச்சுட்டு ஒரு மை சிலுத்து போவா. உலாங்க இவனை பார்த்தா நார்மலா தான் இருக்கு, ஆனா இவன் என்ன ஏலியனான்ட்டு பாப்பான். யாம்சா இப்படி ஒண்ணு அந்த வாழை பெட்டி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டான்லன்பா. போல்மா ஆமா படுத்து தூங்குறப்ப எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாருங்கன்பா. அவன் லைட்டா செய்யும் போதே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. கோகு எந்திரிச்சவன் பயங்கரமா கொட்டாய் விட்டுட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவான். உலாங் குட் மார்னிங் சொல்லுவான், குட் மார்னிங் சொல்லுவான். உலாங் காலையிலேயே நல்ல எனர்ஜியோட இருப்ப போல. என்ன கோகு இப்பதான் ட்ரெஸ் எல்லாம் இல்லாத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். யாம்சா அப்படின்னு உனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லையான்னு கேட்பான். கோகு எதை பத்தி பேசுறேங்கிறப்ப போல்மா ஊலாங்க கூப்பிட்டு டே உன் பேண்ட்ஸ்ல ஏதாவது இருந்தா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கன்பா. அவன் இந்த சாஃப்ட் காட்டன் எல்லாம் கொடுத்துட முடியாது அவ்வளோ ஈஸியாலாம், அதை நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்பா. போல்மா ஊலாங்கன்ட்டு முறைக்கவான். அவனும் சரி சரி விடு என் பேண்ட் தானன்ட்டு கொடுப்பான். கோகு அதை போட்டு பார்த்துட்டு என்னடா என் காலவட உன்னோடது சின்னதான்பா. ஊலான் காண்டா இருப்பான். கோகுனால ஸ்டேபிளா நிக்க கூட முடியாம இருக்கும். யாம்சாதான் முதல்ல உனக்கு வாழு இருந்திருக்கும், இப்ப இல்ல அதனாலதான் பேலன்ஸ் போயிருக்கும்பா. கோகுவும் ஆமா இல்ல எங்கடா என் வாளுன்ட்டு அப்படியே கண்டபடி சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரு வேலை காணாம போயிருக்குமோ எப்படியும் திரும்ப வந்துரும்பா. எல்லாம் கவுந்திருப்பானுங்க. ஊலாங்க என்ன மாதிரி பையன்டா நீங்கிறப்ப கோகு என் பவர் போல எங்கேன்பா. யாம்சாதான் அந்த இடிபாடுகள்ல மாட்டிருக்கும் போய் பாருன்பா. கோகு என்னடா கோட்டை இப்படி இடிபாடா கிடக்குதுன்ட்டு ஓடுவான். அவனுக்கு இன்னுமே அந்த பேலன்ஸ் இல்லாம விழுந்து விழுந்துதான் ஓடுவான். ஊலாங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ண, எப்படியும் டிராகன் பால் திரும்ப வர ஒரு வருஷத்துக்கு மேல எடுக்கும், நம்ம எல்லாரும் அவங்க வழியை பார்த்துட்டு போயிடலாமான்பா. போல்மா அதை தான் பண்ணணும்பா. யாம்சா தூங்கிட்டு இருக்க பூரை எழுப்புவான். போல்மா மனசுக்குள்ள இன்னொரு ஒரு வருஷம் எடுக்க போதானே என் பாய் ஃப்ரெண்டை தேடி அலையிருக்குன்னு நினைப்பா. யாம்சா இன்னும் ஒரு வருஷம் இருக்கா, நான் ஒரு பொண்ணு கூட ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்ட்டு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சவன் திரும்பி பாக்குறப்ப போல்மா யாம்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பாங்க. கோகு அப்படியே விழுந்து விழுந்து பவர் போல எடுத்துட்டு வரப்ப ஊலாங்கான்ல இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்பான். ஊலாங்
அந்த 2 பைத்தியங்களை பாடுறான்பா. பார்த்தா யாம்சாவும் புல்மாவும் ஜோடி சேர்ந்திருப்பாங்க. பூவரும் அவங்களோட சேர்ந்துட்டு குத்தாட்டம் போட்டு இருக்கோம். கோகு என்னடா பண்றாங்க அவங்க 2 பேரும்பா. யாம்சாவோட கால் தெரியாம புல்மா மேல படவும் அவ ஒரு மாதிரி ஆயிருப்பா. அவனும் என்னாச்சுன்ட்டு காலை தொடும் போது அவன் நீதானே என் உயிரை காப்பாத்தினது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்பா. இதெல்லாம் ரொமான்ஸுங்க. உலங்க 2 பேரும் என்னங்க பண்றீங்கன்பா. யாம்சால ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு ஆக்வர்டா சிரிச்சுட்டு இருப்பான். புல்மா நாங்க திரும்ப சிட்டிக்கே போலான்னு இருக்கோம், ஒன்னா இருக்க போறோன்பா. கோகு நான் என் தாத்தா போலவே மாஸ்டர் ரோஷி கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்க போறேன்பா. புல்மா ஆனா எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கஸ்ட் கிட்டே நீ தாண்டான்பா. கோகு இருந்தாலும் அந்த கோட்டையை குத்தியுமே அதுக்கு எதுவும் ஆகல. அதை அழிக்கிற அளவுக்கே ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கானா, நான் அவன் அளவுக்கு ஆகணும்னா ட்ரைனிங் எடுக்கணும்லன்பா. உலாங்கடே என்னடா பேசுற, நீ தாண்டா அதை அழிச்சதுன்னு சொல்ல வரப்ப இப்போ ஒரு கரெக்டான டைமுக்கு வந்து வாய் பொத்தி விட்டுருக்கோம். கோகு முடிக்கிறத பார்த்துட்டு புல்மா நான் உன்னை மிஸ் பண்ண போறேன்பா. உலாங்கிட்ட நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா அவன் சிட்டிக்கு தான் வரதா இருக்கன்பா. புல்மா தலையில இப்படி இந்த பேண்டியோட வந்தேனா கண்டிப்பா சிட்டில இருக்க பொண்ணுங்க வெறுத்தாலும் பாப்புலரா இருப்பீன்பா. எல்லாம் நக்கல் பண்ண போல சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உலாங் கடுப்பா இருந்தாலும் நானும் உங்களோடவே வரேன், எப்படியே ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும்லன்பா. கோகு நம்ம டிராகன் பால் அடுத்த வருஷம் தேடலாமாங்கிறப்ப யாம்சாவும் புல்மாவும் எங்களுக்கு அந்த டிராகன் பால் இனிமேல் தேவையே இல்லைன்பாங்க. அவங்க ஜோடியா ஆட்டம் போடுறதெல்லாம் பார்த்த ஊலாங் துப்புவான். சீச்சி இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கேன்ட்டு. கோகு புல்மா கிட்ட நீயும் அந்த டிராகன் பால் ரேடாரும் இல்லைனா நான் எப்படி என் தாத்தாவோட டிராகன் பாலை கண்டுபிடிக்கிறதுன்பா. புல்மா அந்த ரேடாரவே கோகு கிட்ட கொடுத்துட்டு கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு இதோ இந்த பட்டன் அமுத்து, நீ தேட நினைக்கிற டிராகன் பாலை கண்டுபிடிச்சிடலான்பா. கோகுவும் தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிப்பான். இதுக்கப்புறம் யாம்சா கிளம்புறக்கு கேப்சூல்ல இருந்து வெஹிக்கிளை கொண்டு வந்திருப்பான். கோகுக்கு கை கொடுத்துட்டு நீயும் மாஸ்டர் ரோஷி போல ஆகணும்பா. அவன் ஓகேன்னு சொல்லவும் புல்மா நான் உன்னை மறக்கவே மாட்டேன்பா. கோகு சந்தோஷத்தோட ஃபிளைங் நிம்பர்ஸை கூப்பிடுவான். ஒன்ஸ் அது வந்ததும் மாஸ்டர் ரோஷி வீட்டுக்கு விடுன்பா வண்டிய. உலாங் பார்த்து போங்கவும் அவனும் நீங்களும் பார்த்து போங்கன்பா. இதுக்கப்புறம் நம்ம ஆளுக 2 பாதையில பிரிவாங்க. கோகு இந்த உலகம் முழுக்க நல்லவங்களா தான் இருக்காங்கன்னு சிரிச்சுட்டு போவான். இதோட எம்பரர் பிலாப் சகா முடிஞ்சுது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வாரம் இதே போல ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை அடுத்த சகாவில் வந்து மீட் பண்றேன். பாய்.